நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய அரவணைக்கிற கரத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, இந்த 2ஆம் நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி. இம்மட்டும் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஆவியானவரே, வார்த்தையின் பெட்டகமே, எங்களுக்கு மன்னாவை பிட்டு தருகிறவரே, தழலில் சுடப்பட்ட அடையை கொடுக்கிறவரே, மறைவான மன்னாவை உடையவரே, இந்த மத்தியான வேளையிலும் உடைய வல்லமை உள்ள வார்த்தைகள், மகத்துவம் உள்ள வார்த்தைகள், பரிசுத்தமுள்ள வார்த்தைகள், எங்கள் ஆத்மாவுக்கு தேவையான வார்த்தைகளை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இந்த காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது நோவாவுடைய காரியங்களை குறித்து அறிந்திருக்கிறோம். பொதுவாக அதிகமாக நோவை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், மத்திய 24, 37, 38 ஆண்டவர் சொல்லும் பொழுது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நான் இந்த வசனத்தை ஆராய்ந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த நோவாவுடைய சம்பவம் அந்த 5, 6 அதிகாரங்கள் 7, 8 வரைக்கும் 9 வரைக்கும் இருக்கும். அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் நடக்க வேண்டிய வழி, சொல்ல வேண்டிய காரியம், என்ன செய்யணும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும், எல்லா தீர்க்க தரிசனங்களும் வழிமுறைகளும் அதற்கேற்ற காரியங்கள் எல்லாமே அதில் இருக்கும். அது ஒரு மேப் மாதிரி அல்லது ஒரு ஃபார்முலா மாதிரி. அதை நீங்கள் உட்காந்து தியானித்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவர் அங்கே தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நோவா விசுவாசத்தினால் உண்டாகிற அந்த நீதியை சுதந்திரிப்பதற்காக அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னென்னா, அவன் அடுத்து வரப்போகிறதான மிக முக்கியமான சுதந்திரம்னா, அடுத்து அவன் பிழைக்கு வெளியே வந்து உலகத்தை அவன் சுதந்திரிக்கணும். விசுவாசம் உண்டாகும் நீதினா அது இன்னும் கொஞ்சம் இதையெல்லாம் சுதந்திரவாளி ஆனான் இருக்கு. ஸோ அந்த சக்ஸஸ் அவன் அடைவதற்கு சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது இதே காலகட்டத்தில் தான் நாமளும் இருக்கிறோம். நோவாவுடைய காலகட்டத்தை போல தான் இப்போ இருக்கிறோம் ஸ்பிரிச்சுவலி. அப்படி இருக்கிற நம்ம சில காரியங்களை செய்தால்தான் நோவாவை போல அடுத்து வரக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய உலகம், ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் அல்லது பரலோகத்தில் நமக்கு இருக்கிறது, 1000 வருஷ அரசாட்சி, அப்படி நிறையா இருக்குது. இதை நாம் சுதந்திரிக்கணும். நாம் ஏதோ இந்த பூமியில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து போகிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன் அல்லது முடிவு என்று நீங்கள் நினைப்பீர்களானால், பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் அதை தேடுகிறவர்களாக இருந்தால் நாம் எப்படிப்பட்டவங்களாக இருப்போமா? பரிதபிக்கப்பட்டவர்களைப் போல இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் இந்த பூமிக்காகவோ பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காகவோ மட்டும் கர்த்தரை தேடுகிறவர்கள் அல்ல. அதுவும் இருக்கிறது. நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவர் சொல்லும் போது இவையும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது இதையும் சேர்த்து தான் தருவார். ஸோ இது ஒரு விஷயமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு 33 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, 34வது ஆண்டு காலம். இந்த 34 ஆண்டு காலத்தில் நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட தம்முடைய பிள்ளைகளை கைவிட்டதை நான் பார்த்ததே கிடையாது. என்னை பர்டிகுலராக ஒரு நாள் கூட அவர் என்னை கைவிட்டதை, அவர் விலகினதை, நான் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறேன் எத்தனையோ முறை. ஆனால் ஒரு முறை கூட அவர் என்னை விட்டு தூரம் போனதே கிடையாது. அவர் மீண்டும் அரவணைத்துக் கொள்கிறவராய் தான் இருக்கிறார். அவ்வளவு பத்திரமாய் பாதுகாக்கிற ஒரு தேவன். அப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை செய்கிறவரை போய் இன்னும் ஆண்டவர் அதுக்காகத்தான் நான் தேடுகிறேன் என்று சொன்னால், எப்படி ஒரு கணவனை ஒரு மனைவி வந்து நீ சம்பாரிச்சு போடுற அதனால தான் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுமோ, ஏதோ நீ துணி துவச்சி போகிற, பாத்திரம் விளக்குற, அதனால தான் உன்னை வீட்டில் வச்சுருக்கிறேன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுமோ, அந்த மாதிரி தான் ஆண்டவருக்கும் ஹர்ட் ஆகும் நீங்கள் சொல்கிறது.
பல நேரத்தில் நம்ம வீட்டில் அப்படி தானே சொல்கிறோம், ஏதோ அந்த ஆளால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, ஏதோ சம்பாரித்து போடுறாப்புல அப்படின்றது நம்ம எவ்வளோ ஒரு கேவலமாக நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மனைவியை பார்த்து நம்ம ஏதோ நீ துடுத்து வச்சு போகிற, பாத்திரம் விளக்குற, அதுக்காக நீங்கள் இருக்கிற அப்படின்னு சொன்னால் அது வேலைக்காரங்களுடைய வேலை. ஒரு வேலைக்கு நம்ம ஒருத்தரை வச்சோம்னா அவங்க அதை செய்வாங்க, அது ஒரு வேலைக்காரின்னு சொல்கிறது கூட அர்த்தம். அது மாதிரி தான் ஏதோ இயேசு கிறிஸ்து எங்களை ஆசீர்வதிக்கிறார், அதனால் அவர் எனக்கு தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலான வார்த்தை இல்லை. நம்ம அதையும் தாண்டி ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறதும், மனைவி கணவன் நேசிக்கிறதும், பிள்ளைகளை பெற்றோர் எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் நேசிப்பாங்க, அதாவது எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நேசிப்பாங்க பாருங்கள். அந்த நேசம்தான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். அதே நேசத்தை நம்மிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து எதுக்காக நம்மளை நேசிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு உட்காந்து பாருங்கள். அவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு என்ன இருக்குது நம்மக்கிட்ட? ஏதாவது 1% இருக்குதான்னு பாருங்கள். ஒன்றுமே இருக்காது. ஆனால் நம்மளெல்லாம் நேசிக்கிறாருங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த அன்பை அவர் திருப்பி எதிர்பார்க்கறது இயல்பு தானே. நான் செலுத்துகிற அன்பை திருப்பி என்ன செய்யணும்? எனக்கு செலுத்தணும்னு. ஆனால் நாம் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப சீப்பான மக்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம். நம்மளை அப்படி மாற்றிட்டாங்களா இல்லை மாறுறீங்களான்னு தெரியல. இதுக்காகத்தான் நான் இயேசுவை தேடுறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட தான் ஒரு காரியத்தையும் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசித்த போது 7வது வசனத்தில் நோவா பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய திட்டம் அது மட்டுமல்ல, அதுவும் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறது அந்த இடத்துல. ஆனால் கர்த்தருடைய திட்டத்தில் அது மட்டும் இல்லை, இன்னும் சில காரியங்களும் இருக்கிறது. இப்போ 3 முக்கியமான விஷயங்களை பேழைக்குள்ளே கர்த்தர் செய்கிறார். பேழைக்குள்ளே வைக்க சொல்கிறார் ஆண்டவர் 3. ஆனால் நோவா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பயபக்தி உள்ளவனாகி என்ன செய்தாராம்? பேழைக்குள்ளே தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்கள். வாசிங்க. முதலாவதாக 18வது வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது வசனம் வாசிங்க. நீ பேழைக்கு ஆனாலும் உன்னுடனே உன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். முதலாவதாக தேவனுடைய திட்டம் ஃபர்ஸ்ட் பேழைக்குள்ள இருக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரன் மனைவிகளும் அப்படின்னு இருக்கிறது. இப்போ நீங்க வாசிச்ச எபிரேயர் 11:7 திருப்பி வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இதான் கர்த்தர் சொன்னார், நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இது கர்த்தர் ஃபர்ஸ்ட் சொன்னது. இப்போ கர்த்தர் ஆண்டவர் நோவாவை பார்த்து ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் உள்ள போக சொன்னது இவங்களை பற்றி தான் சொன்னார். இப்போ நோவாவும் அதைத்தான் கரெக்டாக செய்கிறார். வசனம் சொல்லுது, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு. இது முதலாவதாக பேழைக்குள் இருக்க வேண்டியதான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வருகைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? கொண்டு போய் அதில் வைக்க போகிறாரு. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை வைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் முதலாவது பிரவேசிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த பேழைக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ இந்த நானும் என் குடும்பமும் பிரவேசிக்கணும். நிறைய பேர் வீட்டில் போனீங்கன்னா அந்த ஒரு வசனம் இருக்கும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கிறீங்களாங்கிறதான் கேள்வி. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சேவிக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் எத்தனை குடும்பம் சொல்ல முடியும் 100% நாங்கள் வருகையில் போவோம், நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் நாங்கள் கண்டிப்பாக போவோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறதுன்றது பார்க்கணும். இந்த காலகட்டத்தை கடைசி ஒரு 20 வருஷத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்கள், ஒரு பக்கம் குடும்பங்கள் உடைகிறது, குடும்பத்தை ஒரு பக்கம் பிசாசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? உடைச்சிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் மிகப்பெரிய கேப், கேட்டால் அதுக்கு பேர் ஜென்ரேஷன் கேப், என்னென்னமோ சொல்கிறாங்க, பெரிய கேப். இப்போ அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே வருவார்களா, பேழைக்குள்ளே வருவார்களா? பட் இவங்க எல்லாருமே கிறிஸ்டியன் தான். இதான் இங்கே இம்பார்ட்டன்ட். இவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் ஆலயத்துக்கு கூட ஒன்றாய் வருவார்கள். ஆலயத்தில் வந்து ஒரு குடும்பம் 4 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி 2 பிள்ளைகள், நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பேரும் ஒரு ஒன்னஸோட ஒரே மனதோடு கூட ஆலயத்தில் உட்கார முடியுதா?
உங்களால் வந்து உட்கார முடியுதா? அல்லது ஒரே மனதோடு கூட உங்களால் குடும்பத்தை இன்றைக்கி நடத்த முடியுதா? அதான் ரொம்ப ஃபஸ்ட். இன்றைக்கி சகோதரர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், நீங்கள் ஜெபிக்கிறீங்க போய் அடுத்து சுவிசேஷம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டும். நீங்கள் போய் எனக்கு நான் பார்க்குற 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு குரூப் இருக்குது, நல்லா ஊழியம் கூட பண்ணுது, நல்லா ஊழியம் பண்ணுது, ஆனால் அவர்கள் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்குது. அந்த குடும்பம் பரலோகத்துக்கு வருமாங்கிறது பிரச்சனையாக இருக்குது. பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குண்டான அந்த ஐக்கியம் என்பது இப்போ இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அதான் எங்கள் பிரச்சனை. அது கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளேயோ ஒரு ஐக்கியம். ஏன்னா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோவாவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க இல்லையா, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார் நோவா கிட்ட? எப்பா இன்னொரு வருஷம் சொல்லியிருக்க மாட்டார், இன்னும் சில கொஞ்ச நாளில் உலகம் அழிய போது நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. அது சொல்கிறாரு, இங்கே சொல்கிறாரு, ஜலத்தினால் அழிக்க போகிறேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. இப்படி கர்த்தர் சொல்லி அந்த ஜலப்பிரளயம் வர்றதுக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 100 வருஷம். ஏறக்குறைய 100 வருஷம். நீங்கள் அந்த 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 5 கடைசி. நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஏறக்குறைய கர்த்தர் நோவா கிட்ட ஃபர்ஸ்ட் தரிசனமாகி பேச ஆரம்பிச்சு ஜலப்பிரளயம் வரத்துக்கு 100 வருஷம். சில வேத வல்லுநர்கள் 120 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய 100லேருந்து 120க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தரிசனம் கிடைக்குது நோவாவுக்கு. ஆண்டவர் பேசுறார். என்ன சொல்றாரு? உலகமே அழிய போது ஒரு பேழையை உண்டு பண்ணு. இந்த தரிசனத்தை நோவாவால் தன் மனைவிக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு பாருங்க 100 வருஷமா. இன்னைக்கு நீங்க ஒரு தரிசனத்தை உங்களுடையதான பார்ட்னர், கணவன் மனைவிக்குள்ளேயோ மனைவி கணவனுக்குள்ளேயோ கொண்டு போக முடியுதா? உங்களால் அந்த காரியத்தை செய்ய முடியுதான்னு மட்டும் பாருங்க. அது நான் சொல்றது உலக பிரகாரமாக ஆரம்பிச்சு ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தை டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒன்னா எடுக்க முடியுதான்னு பாருங்க. அப்படி எடுக்க முடியாதவங்க எப்படி ஒரு ஆவிக்குரிய டிசிஷன் எடுப்பீங்க? எப்படி ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்வீங்க? எப்படி ஒரு ஊழியத்தை இணைஞ்சு செய்வீங்க? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனுடைய குடும்பத்திலையும் சரி, ஆவிக்குரிய குடும்பத்திலையும் சரி, அந்த ஊழியமோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி வாழ்ந்து முடிச்சிடணும் அப்படின்னு ஓட்டுறவங்க இருக்காங்க. இன்னொரு சிலர் முடியவே இல்லை, தரிசனத்தை விட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. சரி விட்டுங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஊழியமே போச்சு, தரிசனமே போச்சு நிறைய பேருக்கு. காரணம் என்ன? கர்த்தர் தான் உங்களோடு கூட பேசுகிறார், கர்த்தர் தான் ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை ஏன் உங்களால் உங்கள் பார்ட்னர்கிட்ட கொண்டு போக முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. அவ்வளோதான் விஷயமே, ஒரு ஒன்னஸ். இப்போ இந்த விஷயத்தை கர்த்தர் சொல்றாரு. இது கர்த்தர் சொல்லுவார் இருந்த இவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு வசனம் மட்டும் சொல்லுது. நாமளும் அப்படிதான் ஒரு உறுதிமொழி கொடுத்து வரோம். அப்படி கொண்டு வரும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியல? நம்ம மூளை சொல்றத கால் செய்து, மூளை சொல்றத கை செய்து, கண்ணில் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கை போய் தொடைக்குது. இதுக்கு சென்டரா இருந்து மூளை ஒரு ஐடியா கொடுக்குது, போய் தொடன்னு சொல்லி. இப்போ கண்ணு கேட்கல, நீ எனக்கு வந்து தொடன்னு சொல்ல. அப்போ ஒரே மாம்சம்னா என்ன? இங்கே நடக்கிறோம் இங்கே நடக்கிறோம், ஒரு அந்த ஒன்னஸ் வருது பாருங்களேன். அப்படி தேவனுடைய திட்டத்திலேயோ அல்லது உலக பிரகாரமாக கர்த்தர் கொடுக்குற ஆலோசனையிலையோ உங்களால் ஒருமனப்பட்டு செயல்பட முடியுதா? ஒன்று டாமினேஷன் இருக்கு. என்ன டாமினேஷன் இருக்கு? நான் தான் செய்வேன் இப்படிதான் அப்படின்னு. இல்லையா முடியாதுன்னு அப்படியே பிரிவினை இருக்கு. இங்க என்ன இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அதை ஷேர் பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதான அந்த ஒன்னஸ் இங்க இல்லை. நோவாக்குள்ள ஒரு பெரிய தரிசனம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தரிசனம் பாருங்க. நான் ஒரு நாள் இந்த வசனத்தை படிக்கும் போது இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். சில காரியங்களே ஆவியானவர் இடத்துல வசனத்தில் உணர்த்தினார். உதாரணமா இப்போ இயேசு வந்து 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். 3.5 வருஷம் ஊழியம் பண்ணுறதுக்கு இயேசு பண்ண ப்ரிப்பரேஷன், அவரை பரலோகம் ஆயத்தம் பண்ணது 30 வருஷம். 30 வருஷம் ஆயத்தம் பற்றி எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு? 3 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறார். மோசே கிட்டத்தட்ட 40 வருஷம் எகிப்தில் இருந்தார்.
40 வருஷம் மீதியான் தேசத்தில் இருந்தார். 80 வருஷம் ரெடி ஆயிருக்கிறாரு. அடுத்த 40 வருஷம் என்ன பண்ணாரு? ஊழியம் பண்ணார். அப்போ ஒரு 40 வருஷம் ஊழியத்துக்கு அவர் எத்தனை வருஷம் ரெடி ஆனாரு? 80 வருஷம் ரெடி ஆயிருக்கிறாரு. இல்ல மீதியான் தேசத்தில் இருந்த மட்டும் வச்சுக்கிட்டா கூட 40 வருஷம் ரெடியா இருக்கிறார். 40 வருஷம் ஊழியத்துக்கு 40 வருஷம் ரெடி. இப்போ இந்த நோவாவுடைய பேழையை எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நோவா 100 வருஷம் பேழையை கட்டியிருக்கிறார். ஆனால் பேழை வேலை பார்த்த நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இது 600ஆம் வருஷம் வந்துச்சா, அடுத்த அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா 601ஆவது வருஷம் 1ஆம் மாதமே என்ன வந்துருச்சு? நோவா பேழையை விட்டு வெளியே வந்துட்டார். ஸோ ஏறக்குறைய ஒரு வருஷம் வேலை பார்த்துருக்கு பேழை. மொத்த பேழை வேலை பார்த்த நேரம் எவ்வளவு? 1 வருஷம். ஆனால் ப்ரிப்பரேஷன் எவ்வளவு? 100 வருஷம். 100 வருஷம் ப்ரிப்பேர் ஆனால் 1 வருஷம் வேலை. 40 வருஷம் ப்ரிப்பேர் ஆனால் 40 வருஷம் மினிஸ்ட்ரி. 30 வருஷம் ப்ரிப்பேர் ஆனால் 3.5 வருஷம் மினிஸ்ட்ரி. இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு. ஆடானா கொஞ்சம் என்னது இத்தனை வருஷம் ரெடி ஆனால் தான் இவ்வளோ மினிஸ்ட்ரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கும் போது இந்த கேள்வி ஒன்று வருதுன்னா அது ஆவியானவர் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுப்பாரு. இப்போ நோவா அந்த பேழை 1 வருஷம் தான் ஊழியம் பண்ணுச்சு, ஆனால் அந்த ஊழியத்தினோட எஃபெக்டை பாருன்னாரு. நோவா பேழைக்குள்ள இருந்து வெளியே வந்தது தான் அடுத்த 4000 வருஷம் நீங்களும் நானும் பூமியில் இருக்கிறோம். அந்த 1 வருஷம் ஊழியத்தினுடைய எஃபெக்ட் எப்படி? 4000 வருஷம் நம்ம பூமிக்குள்ள மிருகங்கள் நாமெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே அந்த நோவா பேழை பண்ண 1 வருஷம் ஊழியம். 40 வருஷம் ஊழியம் பண்ணாரு மோசே. ஆனால் அடுத்த 2000 வருஷம் நியாயப்பிரமாணம் ஊழியத்தால் தான் நடந்துச்சு. அவருக்கு கொடுத்த அந்த பிரமாணம் தான் அடுத்த 2000 வருஷம். இயேசு 3.5 வருஷம் தான் ஊழியமே பண்ணாரு. இப்போ 2000 வருஷமும், அதுக்கு முன்னாடி 2000 வருஷம் பாதாளத்தில் இருந்தவங்களும், அதுக்கப்புறம் இப்போ இயேசுலேருந்து இப்போ வரைக்கும் 2000 வருஷம் நாம் அத்தனை பேரும் மரிக்கிறவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்படுற எல்லா காரியங்களும் அத்தனையும் அந்த 3 வருஷம் ஊழியத்தில் இயேசு பண்ணது. நாம் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். நம்முடைய எஃபெக்ட் எவ்வளோ தூரம் பூமியில் இருக்குங்கிறது தான் முக்கியம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பேழைக்குள்ள 1 வருஷம் தான் அந்த பேழை ரெடி ஆகுது. ரெடி பண்ணுறார் நோவா, உட்காந்து ரெடி பண்ணுறார். ஆனால் அந்த தரிசனம் இருக்குல்ல, அதை அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு போகிற விஷயம் இருக்குல்ல. இப்போ நோவா போய் சொன்ன உடனே 100 வருஷமா சொல்றீங்க, இப்படி நீங்களும் வருது 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 ஜலப்பிரளயம் வருது வருதுங்கிறீங்க. வருதா? வந்த மாதிரி தெரியலையே, கொஞ்சம் கூட ஒரு சின்ன மழை கூட அடிக்கலையே. அப்படித்தானே நியாயமா கேட்கணும். இன்னைக்கு ஒரு கணவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு, ஒரு 2 மாசம் 3 மாசம் அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லா இருந்துச்சுன்னா மனைவி கேட்கறது என்ன கேட்குறாங்க? என்ன பிஸ்னஸ் பண்றீங்க? ஒன்றும் வரா மாதிரியே தெரியலையே, இப்படியே போயிட்டு இருக்குதே. எங்க அப்பா எல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து எங்க அண்ணன் எல்லாம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற சுதாரிப்பே ஜாஸ்தி தான். நீங்களாம் மக்கு முண்டம் பாங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்துல அந்த ஊர்லயே இருக்கிறானாமா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பஞ்ச காலத்துல எகிப்துக்கு போகாத, இங்கேயே இருன்னு. இப்போ ஈசாக்கு சொல்றாரு, சரி ஆண்டவரோட இங்க இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த பஞ்சத்துல கொண்டு போய் விதைக்கிறாரு. இப்போ அந்த ரெபேக்கால இருந்து என்ன பண்ணிருக்கணும் நியாயமா? இப்ப இருக்க ரெபேக்கா என்ன பண்ணிருக்கோம்? பஞ்ச காலத்துல இங்க இருக்கிற அதுவே முட்டாள்தனம். அவன் கிளம்பி சவுதி அரேபியா அங்கங்கன்னு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறான். அங்கே கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எங்க மாமா பையன் ஒருத்தர் துபாயில வேலை செய்யறாரு, நீ வேணா அங்க போறியா தான் கேட்கும். இப்ப இருக்க ரெபேக்கா இல்லையா? யூஸ்வலா தானே கேட்க போறீங்க. அதை என்னத்தை செய்ய போறிய? நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுல நம்மள மாதிரி அதிசயமான ஆள் யாருமே இல்லை. நம்மள ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறாள் அந்த மாதிரி ஆட்கள் இல்லையா? அப்போ அது 10ஆவதுக்கு ஈசாக்கு வர விதை எடுத்துட்டு போறாரு. எங்கேயா போற காலங்கத்தால விதை விதைக்கலான்னு போறேன். அட பைத்தியமே. உடனே ஃபோன் பண்ணி, அம்மா இப்படி ஒரு ஆளை பிடிச்சி என் மண்டையில கட்டி வச்சிங்களே. உடனே அவங்க அம்மா ஐநா சபை செயலாளர், உடனே அவங்களுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிடுறது. இல்லைன்னா அங்கே ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறது. அவர் உடனே அங்கே ஃபோன் அடிக்கிறார், மாப்பிள்ள எங்கே போறீங்க? ஒன்றும் கொடுத்த பிறகு எதுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறிய? நிறைய ஆட்கள் சேட்டை முடிச்ச ஆட்கள்லாம் இருக்கு. நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு வந்துட்டீங்கல்ல, அது இனி உங்க குடும்பம் எது? இதானே. அப்புறம் இந்த குடும்பத்தை பத்தி வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சில அம்மாமார்கள்லாம் இருக்கு, உங்களை சொல்ல நீங்கெல்லாம் தங்கம், நான் பேசுறது எல்லாமே சுரண்டைக்கு வெளியேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதா? நீங்க எதுவும் எப்படி நினைச்சிடக்கூடாது, லட்சுமிபுரத்தை சொல்றாரு போல. ஆஹா, நான் இதை பத்தி நான் அந்தகாவன் நிக்கோபார் ஐலாண்டுக்கு அந்த பக்கத்தில் உள்ள ஒரு குரூப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். சில அம்மாமார்கள்லாம் இருக்கு, எப்ப பார்த்தாலும் கணவர்கிட்ட எங்க அப்பா எங்களை எப்படி வச்சிருந்தார் தெரியுமா? எங்க வீட்டில் ராணி மாதிரி நாங்க இருந்தோம், 4 பேர் இருந்தோம், 4 பேரும் ராணி. எந்த நாட்டுக்கு நாம ராணியா இருந்தோம் சொல்லுங்க?
எப்போ பாரு சில நேரங்களில் அந்த ஆள் ஏதோ பாவம் வேலைக்கு போகிறான், கஷ்டப்படுறான், சம்பாதிக்கிறான், கொண்டு வந்து கொடுக்குறான், ஏதோ சரி அந்த ஆளுக்கு இருக்கிற திறமையில அந்த ஆள் ஓடிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் திறமை குறைவாக கூட இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோமா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குமா? நீங்கள் வந்து உங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்களா? அதை நம்பித்தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம். சரி மாமியார் ரொம்ப அன்பாக இருக்காங்க, அதே மாதிரி இந்த அம்மா இருக்குன்னு பார்த்தா மாமியாருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா? கொண்டாந்து கல்யாணம் பண்ணி சரியா அவரோட்ட போட்டு அந்த ஆளை போட்டு சேட்டை பண்ணி ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படி பண்ணிவிட்டான். இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா வீட்டில் இருந்த மாதிரி இல்லை, எங்கள் அப்பா வீட்டில் இருந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டான். இழுத்துட்டு போய் அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கான், மாமா நீங்கள் எப்படி வச்சிருந்தீங்க உங்கள் பொண்ணை, நீங்கள் சொல்லுங்கள், நான் அதே மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் என்ன பண்ணாலும் இந்த அம்மா என்ன செய்யுது, எங்கள் அப்பா வீட்டில் இருந்த மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்லுது, நீங்கள் சொல்லுங்கள் நான் வச்சுக்கிறேன் அதே மாதிரினோடனே அவங்க அப்பா சொன்னாராம், போடா பைத்தியக்காரா, இவளை வச்சுக்க முடியாதுன்னு தானே 22 வயசான உடனே யாராவது மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கன்னு ஊரெல்லாம் சொல்லி வச்ச, நீயா தானே வந்து மாட்டிக்கிட்ட, நாங்களாம் வந்து உன்னை கேட்டோம், மரியாதை கூட்டிகிட்டு போ அப்படின்னாராம். அப்போ அவனுக்கு பக்குன்னு ஆகி போச்சான். ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் தான் இருக்குது போல அப்படின்ட்டு கிளம்பும் போது மாமனார் திருப்பி கூப்பிட்டாரு, இங்கே வா மாப்பிள்ளை, நான் இவளை கை பிடிச்சி கொடுமா அழுதுனேன் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டார். ஆமாம் மாமா பொண்ணை பிரியும் அழுதுங்க. சே நான் இன்னையோட தப்பிச்சேன், இன்னிலேருந்து நீ மாட்டினேன் தாண்டா நான் அழுதேன், உனக்காக தான் அழுதேன் நான் அப்படின்னாரா. 22 வருஷத்துக்கு மேலே அப்பாவே வச்சுக்க மாட்டேங்கிறாரு. மாப்பிள்ளை கிடைக்குமா மாப்பிள்ளை கிடைக்குமா மாப்பிள்ளை கிடைக்குமான்னு கேட்டு கொடுத்துட்றாரு. அந்த ஆள் சாவர வரைக்கும் வச்சு பாதுகாக்கிறான். அந்த ஆளை போய் எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயத்த அந்த ஆள் சொல்கிறாருன்னா முதல்ல காது கொடுத்து கேளுங்க, என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. நீங்கள் படித்தவங்க தான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் ஆலோசனை சொல்லலாம், அதை யாரும் சொல்லலை. கர்த்தருடைய தரிசனம் அந்த ஆள்கிட்ட இருக்குல்ல, கர்த்தர் ஏதோ ஒன்று வெளிப்படுத்துவார்ல. நான் பிரதர் வீட்டில் தங்கி இருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் சொன்னதை. இப்போ நான் நேற்று கூட தம்பிங்கிட்ட சொல்லிட்டு போனேன், அது எப்படி அப்படின்னு எனக்கு புரியலன்னு. அவர் ஆசைப்பட்டது போலீஸ் ஆகணும்னு சொல்லி, ஆனால் பார்க்குறது விவசாயம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், விவசாயத்துலேருந்து போலீஸுக்கு போவோம், அவர் போலீஸ்லேருந்து விவசாயத்துக்கு வர்றாரு. அதை அந்த குடும்பம் அக்செப்ட் பண்ணிக்குது பாருங்களேன், அவங்க ஒத்துக்கிறாங்க பாருங்க. இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், ஆமாம் நல்ல பொழப்ப விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்திருக்காரு அப்படி தானே கேட்போம். இன்னைக்கு அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருல்ல, அப்போ அந்த தரிசனத்தை புரியணும்ல, அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அது உங்க இஷ்டப்படித்தான் ஆண்டவர் சொல்லுவார்னு எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்றது கணவனுக்கும் பொருந்தும், ஏதோ மனைவிக்கு மட்டும் சொல்ல நினைக்காதீங்க, கணவனுக்கும் பொருந்தும். 2 பேருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னா அது கர்த்தர் சொல்றாரான்னு பார்க்கணும். அது கர்த்தர் சொல்ற விஷயம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதை 2 பேரும் ஒருமித்து அந்த தரிசனத்தை தாங்கணும். இல்லைன்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். பல நேரங்களிலே அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறாம போறதுக்கு அதான் காரணம். நிறைய ஊழியக்காரங்களை வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன், நல்ல ஓட்டத்தை ஓடுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி எங்க வருது. நான் ஒரு பெரிய ஊழியக்காரர், நான் பெயர் சொல்ல விரும்பலை, பெரிய ஊழியக்காரர், அவருக்கு இருந்த திறமைக்கும் உலக பிரகாரமா சொல்றேன், அவருக்கு அவ்வளோ டேலண்ட். 10ஆவதுக்கு கர்த்தர் அவருக்கு பயங்கரமான கிருபையை கொடுத்திருந்தார். அவர் காலகட்டத்தில் அவரை மாதிரி ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது. நான் சொல்லுவேன், அவ்வளவு எல்லாம் நினைஞ்ச மனுஷன். அந்த மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவர் குடும்பம் மட்டும். அவரால் அவர் குடும்பத்தோட கூட ஒருமனமாக இருக்க முடியல, இல்லை அந்த குடும்பத்தோட அவரோட ஒருமனமாக இருக்க முடியல. அதனுடைய வீழ்ச்சி என்னவாயிருச்சு, எங்கேயோ இருக்க வேண்டிய மனுஷன் கடைசியில் எப்படியோ அந்த ஊழியம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த தரிசனத்தை தாங்குகிறவர்களாய் மாறுங்க. ஒரு மனுஷனுக்கு தரிசனம் கொடுத்தா அது குடும்பத்துக்கு கொடுத்த தரிசனம்னு அர்த்தம். முழு குடும்பம் தாங்கி பிடிக்கணும். எனக்கு ரெபேக்காளை ரொம்ப பிடிக்கணும் அடிக்கடி நான் சொல்றது காரணம் என்னன்னா, அவ்வளோ பெரியதான ஒரு பஞ்ச தேசம், விதைக்கு அவன் புறப்படுறான். அந்த வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாது. அந்த முடிவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுது. அந்த வருஷம் வசனம் சொல்றது, அந்த வருஷம் கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நீங்க பொறுத்து பாருங்க. ஒரு கணவன் ஒன்று செய்கிறாரா, மனைவி ஒன்று செய்கிறாங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அது கர்த்தர் சொன்னதாக இருந்தால் அதோட ஆசீர்வாதம் வரும். சில நேரங்களில் நெகட்டிவ் கூட வரும், வீழ்ச்சி கூட வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா, கூட இருக்கிற ஆளை நீங்களும் சேர்ந்து நசுக்கக்கூடாது போட்டு. சில நேரங்களில் இப்போ 100 வருஷம் வேலையை கட்டுறாரு, 50 வருஷம் ஆச்சு, இல்லை ஒரு 10 வருஷம் ஆச்சு, மழை வரல. இன்னைக்கு நோவா அப்படியே உலகமே பைத்தியக்காரன்னு சொல்லும், அப்படிதானே வசனம் சொல்லுது பேதுருவின் புஸ்தகத்தில். நோவா நீடிய தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு சொல்லி. நோவா காலத்தில் ஒருத்தன் கூட நோவாவுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவர் சொன்ன நீ அந்த பிரசங்கத்தை ஒருத்தன் கூட இல்லை, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு இருக்கு. அப்போ ஒருத்தன் கூட ஏற்றுக்கொள்ளலை. கிட்டத்தட்ட ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், ஒரு பக்கம் பேழையை கற்றார். அத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பான், நோவாவை பார்த்து வைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா இது உலகமே. இப்போ நீங்க சொல்லி பாருங்க,
நோவாவுடைய தரிசனத்தை இப்போ நீங்கள் சொல்லி பாருங்க. இந்த மாதிரி உலகமே அழிய போகுது, இது நாங்கள் இப்போ அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். உலகமே ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகுது, அதுக்கு நடுவில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். இதைத்தான் அவன் சொல்கிறான். இந்த பேழையை கர்த்தர் காப்பாற்ற போகிறாரு, இந்த பேழைக்குள்ளே வருகிறவங்க எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுவார். இதை சொன்னால் உலகம் அவனை பைத்தியமாய் பார்க்கும். சரி, உலகம் பைத்தியமாக பார்க்கட்டும். இவங்க வீட்டில் எப்படி பார்த்துருக்கணும் அவனை நியாயமா? ஏன்பா நீங்களும் 10 வருஷமாக சொல்கிறீங்க, 20 வருஷமாக சொல்கிறீங்க, 30 வருஷமாக சொல்கிறீங்க, 50 வருஷம் சொல்கிறீங்கப்பா, எவனாவது கேட்குறானாப்பா? எதுக்குப்பா இந்த பிரசங்கம்? ஒரு ஊழியத்துக்கு ஒரு மனுஷனோட போய் கல்யாணம் பண்ணி ஊழியத்துக்கு போய் அங்கே ஒரு ரிசல்ட் இல்லை, அந்த இடத்துல ஒரு 10 பேர் கூட ரட்சிக்கப்படல, 5 பேர் தான் வந்திருக்காங்க, இல்லை ஒருத்தர் கூட வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊழியக்கார குடும்பம் சமாதானமாக இருக்குமா? முதல்ல அந்த கர்த்தர் சொல்லி தான் அந்த ஊழியக்காரர் போயிருப்பார். நான் ஒரு மிஷனரியை பற்றி கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு ஆத்மா கூட வரல. ஒரே ஒரு வருஷம் ஒரு ஆத்மா கூட வரவே இல்லை. அந்த மனுஷன் போய் ஒரு வீடு வாடகை எடுத்து தன் மனைவியோடு தங்கி இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தன் மனைவிக்கு மட்டுமே பிரசங்கம். அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த கை குழந்தை, அதுக்கு மட்டுமே பிரசங்கம். ஒரே ஒரு ஆள் வரல. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஆள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருத்த கல்லெடுத்து அடிச்சானோ. கல்லெடுத்து அடித்த உடனே அல்லேலூயா அப்படின்னா பிள்ளையா என்னன்னு கேட்டதுக்கு மனைவி கேட்டாங்களா, இதுக்கு எதுக்குப்பா அல்லேலூயா சொல்றீங்க, ஒருத்தன் அடிக்கிறானேன்னு. இல்லை, இந்த ஒரு வருஷத்தில் ஒருத்தன் என் பிரசங்கத்தை கேட்டுட்டான். எவனோ ஒருத்தன் என் பிரசங்கத்தை கேட்டான், கேட்டதுனால தான் கல்லெடுத்து அடிச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு கணவனோட கூட அந்த அம்மா ஊழியம் பண்ணி இன்னைக்கு அது ஒரு பெரிய மிஷனரி ஸ்தாபனமா வளர்ந்து நிக்குது. அதுதான் அந்த கூட இருக்கிறவங்களுடையதான தரிசனத்தை தாங்கிறதோட எஃபெக்ட். பல நேரத்தில் நெகட்டிவ் வரும். வீழ்ச்சி அடையாதவன் எவன் இருக்கான்? உலகத்தில் வீழ்ச்சி அடையாதவன் எவன் இருக்கான்? இயேசு கிறிஸ்து ஒருத்தரை தவிர வீழ்ச்சி அடையாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த வீழ்ச்சி அடைகிற நேரத்தில் அந்த தரிசனத்தை தாங்கி பிடிக்கிறவர்களாக இருக்கணும். தரிசனத்தில் போகும்போது எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. செங்கடலை பிளந்தாச்சு, அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயாச்சு, ஒரு மாதம் ஆகி போச்சு, சாப்பாடே இல்லை, முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை சாகடிக்க கூப்பிட்டு வந்தீங்களா? அதுக்கப்புறம் பார்க்குறான் தண்ணி இல்லை. ஆனால் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசே முறுமுறுக்கவில்லை, ஆரோன் முறுமுறுக்கவில்லை, யோசுவா முறுமுறுக்கவில்லை. அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த சூழ்நிலை வரும்போது முறுமுறுக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, யோபின் மனைவியை பாருங்க. எல்லாருக்கும் போது குடும்பமே சந்தோஷமா இருக்கு, எல்லாருக்கும் போது குடும்பமே சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் வந்துச்சு, எல்லாம் ஒரு நாள் நெகட்டிவ். 100% பரு வந்துடுச்சு, தலையில் புழுதியை போட்டு உக்காந்துட்டார் மனுஷன். மிகப்பெரிய வீழ்ச்சி. அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து சொல்லிவிடுச்சு. இதான் ரெண்டாவது ரொம்ப இருக்கிறதுல யோபுவால் தாங்க முடியாது. அது ஒன்று தான். என்ன தெரியுமா? இத்தனை வருஷம் கூட இருந்த ஆளுக்கு அது என்ன செய்யல, அது புரியவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, நியாயம். யாருக்கு புரியல? மனைவிக்கு புரியல பாருங்க. அந்த அம்மாவை சொல்லுது, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோசிச்சு பாருங்க. ஆனால் எனக்கு அந்த அம்மாவை நான் குற்றமாசம் எப்பவுமே நான் அந்த அம்மா கிட்ட ஒரு நல்ல விஷயத்தையும் பார்ப்பேன். என்னன்னா, ஏதோ அவசரப்பட்டு பேசி பிடிச்சி எல்லாரும் போயிட்டாங்க, அந்த அம்மா மட்டும் போவே இல்லை. அந்த அம்மா என்ன செய்யல, போகவே இல்லை. நீங்கள் போய் கடைசி அதிகாரம் வாசிச்சு பாருங்க. யோபுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள்? 10 பிள்ளைகள். அப்போ அந்த அம்மா அங்கே தான் இருந்திருக்கு, அந்த அம்மா கூட தான் இருந்திருக்கு. சில நேரத்தில் சில அம்மாக்களுக்கு அப்படித்தான், அது போகாது. வாய் பேச தெரியாமல் பேசி போடுறது, அவசரத்தில், அர்ஜென்ட்ல, கோவத்தில். எது நல்லா செய்யும். நிறைய பாருங்க, நல்ல அம்மாக்கள்லாம் நல்லா செய்வாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. வாய் சரி கிடையாது, பட்டீர்னு பேசி போடுறது. பேசிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த அம்மா செஞ்சது எதுவுமே நிற்காது. எது நிற்கும் தெரியுமா? அந்த பேசுனது மட்டும் நிற்கும். அந்த அம்மா செஞ்ச எந்த உதவியும் நிற்காது. கடைசி வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன ஒரு வார்த்தை அவள் பேசிவிட்டா. இந்த மாமியாருக்கு மற்றதெல்லாம் கணக்கு நிற்கவே நிற்காது மைண்டில். மருமக செஞ்ச எதுவுமே நிற்காது. எது நிற்கும் தெரியுமா? என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா பாரு அப்படிங்க. இது 30 நாள் காப்பி போட்டு கொடுத்துருக்கோம், அது கணக்கில் வராது. இட்லி சுட்டு கொடுத்துருக்கோம், கணக்கில் வராது. அதெல்லாம் வராது. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எதை பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பல நேரங்களில் உங்கள் கூட இருக்கிற அந்த பார்ட்னர் ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை தவிர வேற ஒருத்தரும் கூட நிற்கிறதுக்கான சரியான ஆள் கிடையாது. யூ ஆர் த ரைட் பர்சன். நீங்கள் நிற்கணும், கூட இருக்கட்டும். தோல்வி தான் அடையட்டுமே, என்ன இப்போ தோத்து போன இந்த உலகத்தில் தோக்காதவன் எவனுமே இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் கூட நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை, அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி செம சூப்பராக இருக்கும். அவன் சொல்லுவான், அந்த நேரத்தில் அவன் என் கூட இருந்தான்பான். கணவன் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாரும் போயிட்டாங்க, யார் நின்னது? நானும் என் மனைவியும் தான்பான். அந்த இடத்துல நீங்கள் நிற்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே நம்ம அங்கே செய்ய மாட்டோம் பாருங்களேன்.
நம்ம ரொம்ப அந்த தரிசனத்தை தாங்குறவங்களா இருக்க மாட்டோம். முதல்ல அந்த தரிசனத்தை தாங்குறவங்களா மாறுங்க. ரெண்டாவது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பிழை உண்டு பண்ணினான் அப்படின்னா அடுத்து மிக முக்கியமானது, இன்னைக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை, நான் சொல்லுவேன் யூனிவர்சல் பிரச்சனை அல்லது உலகளாவிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, அவன் குமாரனும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். உங்களால் உங்க தரிசனத்தை உங்க மனைவிக்குள்ள கொண்டு போக முடிஞ்சா கூட அந்த தரிசனத்தை அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ண முடியல, கொண்டு போகவே முடியல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களால் உங்க தலைமுறைக்கு உங்க தரிசனத்தை கொண்டு போக முடியுதா? கர்த்தர் உங்களுக்கு வச்ச ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, நீங்க கடந்து வந்த பாதை, இதை உங்க பிள்ளைகளுக்கு உங்களால் கொண்டு போக முடியுதா? நிறைய பெற்றோர் இப்போ சொல்லக்கூடதான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப குறிப்பில் எங்களுக்கு வர ஜப குறிப்பில் நிறைய என்ன ஜப குறிப்புனா பிள்ளைகள் ரட்சிப்பு. பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தான் அதிகமாக ஜெபம் பண்ணுறாங்க. ஒன்று குடும்பம் பிரியுது, இல்லை பிள்ளைகள் ரட்சிப்பு. இந்த ரெண்டு தான் எங்களுக்கு வர அதிகப்படியான ஜப குறிப்பு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நோவாவுக்குள்ள அந்த தரிசனம் யாருக்குள்ள வரல, யாருக்குள்ள வந்துருச்சு, அவங்க பிள்ளைகளுக்குள்ள வந்துருச்சு. ஆனால் மோசேக்குள்ள தரிசனம் அவங்க குடும்பத்துக்குள்ள வரல. எல்லாம் எங்க பாருங்க, என்ன பாருங்க, மோசே கிட்ட இருந்த தரிசனம் யாருக்குள்ள வரல, அவன் சந்ததிக்குள்ள வரல. அதே மாதிரி சாமுவேல் மாதிரி அவங்க பசங்க இல்ல, ஏலி மாதிரி அவங்க பசங்க இல்ல, தாவீது மாதிரி அவங்க பசங்க இல்ல. அப்பனா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள், இவங்க எல்லாம் தரிசனம் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் யாருக்குள்ள வரல, அடுத்த தலைமுறைக்குள்ள வரல. இதுல ஒரு குரூப் இப்படி இருக்கு. எந்த குரூப் தெரியுமா? இது கொஞ்சமா இருப்போம், ஆனா இப்படி ஒரு குரூப் இருக்கு. எந்த குரூப்னா, இந்த எசேக்கியா ராஜா மாதிரி ஒரு குரூப் இருக்கு. எசேக்கியா ராஜா கிட்ட ஆண்டவர் சொல்வாரு, நீ இப்படி பாபிலோன்காரங்களாம் சுத்தி வந்து காட்டின உன் தேசம் இந்த மாதிரி சிறைப்பட்டு போகும் அப்படின்னு அவன் ரொம்ப துக்கமாவான். ஐயோ அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்வார், சரி உன் காலத்தில் நடக்காது, உன் பிள்ளைகள் காலத்தில் நடக்கும். உடனே ராஜா சொல்லுவான், என் காலத்தில் நடக்காமல் இருந்தால் சரி. இப்படி ஒரு குரூப் இருக்குது. இப்போ கொஞ்சம் இந்த கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகணும் இருக்குல்ல, அந்த தனிந்து போன அன்புல ஒரு குரூப் என்னன்னா, தாய் தகப்பனுடைய அன்பு தனிஞ்சு போச்சு. பிள்ளைகள் எக்கடு கேட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் எக்கடு கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு இருக்கு. இப்போ இருக்கான்னு கேட்குறீங்களா? ஒருவேளை உங்க கிராமத்தில் இருக்காது, உலகம் முழுக்க அப்படி ஒரு குரூப் இருக்கு. பிள்ளைகள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும். அப்படியே கொஞ்சம் சொல்லுவாங்க, நம்ம என்னங்க பண்ண முடியும், வளர்த்து விட்டுட்டோம், இதுக்கு மேலே அவங்களாச்சு, அவங்க ஃபேமிலி ஆச்சு அப்படிம்பாங்க. இல்லைங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தரிசனம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் தலைமுறைக்கும் போகணும். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. நீங்க அதை செய்றீங்களான்றதா இப்ப கேள்வி. பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்றீங்க? நல்ல படிப்பு கொடுக்குறீங்க, சொத்து வாங்கி கொடுக்குறீங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ரெடி பண்ணணும்னு சொல்லி நல்ல படிக்க வச்சு மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து பண்ணி வைக்கிறீங்க. ஆனால் உண்மையில நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த ஆசீர்வாதமாக இருக்கீங்களே, அதுக்கு காரணமான இயேசுவை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும். ஏன் தெரியுமா? இது எதுவுமே இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கிட்ட இயேசு இருந்தார்னா அவர் உங்களுக்கு கொடுத்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துருவார். ஆனால் இது எதுவுமே கொடுத்துட்டு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இயேசுவை கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய பெற்றோர் அல்லது கிறிஸ்தவ பெற்றோர்கள்ட்ட இருக்க டிராபேக். பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்க? சர்ச்சுக்கு கூட்டு வரதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ்னா தேவையில்லை, நான் ஸ்கூலுக்கு போல அல்லது காலேஜுக்கு போல அல்லது எக்ஸாமுக்கு போல சர்ச்சுக்கு தான் போவேன்னு கரெக்டா சொல்ற பெற்றோர் எத்தனை பேர்? நீங்க எத்தனை பெற்றோர் சொல்லுவீங்க? உங்களுக்கு பிசாசு சோதனையை வைக்கிறான், கர்த்தர் அனுமதிக்கிறார் அந்த சோதனையை. எக்ஸாம் சண்டே தான் வைக்கிறாங்க. இப்ப 6 நாள் இருக்கு, 6 நாள்ல முக்கியமான எக்ஸாம்ஸ் எல்லாம் பாருங்க சண்டே வைக்கிறான். அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்றான். உங்களுக்கு 6 நாள் இருக்கு, அவன் 6 நாள் வைக்கிறது இல்ல. இது உங்களுக்கு வைக்கப்பட்ட விசுவாச சோதனை. சர்ச்சா எக்ஸாமா? ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் சொல்லுவேன், போன தலைமுறை நாங்க விசுவாசியா இருக்கிற காலகட்டம் வரைக்கும் எங்களுக்கு வச்ச டெஸ்ட் சர்ச்சா வேலையா, சர்ச்சா வேலையா, இவ்வளவுதான் எங்களுக்கு வச்ச டெஸ்ட். நாங்க ஒரு தீர்மானம் எடுத்தோம், வேலை கிடையாது சர்ச்சு அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் 2 சாட்சி சொல்லுவேன். நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு கடை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தபோது, அப்போ திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கடைக்கு போயிட்டு சாயங்காலமாக தான் ஆராதனைக்கு போவேன் நான். இப்போ ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார்,
ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கா வேலைக்கா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு தான் ஆண்டவரே. அப்போ காலையில் ஆராதனைக்கு வான்னார். இது எனக்கு ஆவியானவர் உணர்த்துறது, யாரும் சொல்லலை. நான் எங்கள் கடையில் சொன்னேன், நான் காலைல வரமாட்டேன், நான் வந்து இந்த மாதிரி வேலைக்கு இது ஆராதனைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே என் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, பைத்தியக்கார மாதிரி பார்க்காத, இந்த கடையை கத்தத்தானே உனக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு, அது நீ பத்திரமா பார்க்கணுமா இல்லையா? நம்ம ஆட்கள் அப்படி ஞானமாக பேசுவான், நம்ம ஆண்டவர் அதை விட ஞானமாக பேசுவார். அவர் சொன்னார், என்ன ஈசாக்கா நான் தானே கொடுத்தேன், ஆமாம் நான் தானே கேட்டேன், தருவியா தர மாட்டியா? நான் ஆசீர்வதிச்சு கொடுத்த கடையாகவே இருக்கட்டும், இப்போ கடையா நானா? ஒரு நாள் சொல்லிட்டேன், இன்னிலேருந்து வரமாட்டேன் காலையில். இப்போ எல்லாருமே சொன்ன வார்த்தை, நீ உன் பிஸ்னஸ் நாசமாக போக போகுது. எவனாவது பிஸ்னஸை விட்டு இப்படி போவானா? நான் போனேன். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் அந்த அந்த ஒரு தீர்மானம் நான் நம்புகிறேன், பரலோகம் எனக்கு வச்ச டெஸ்ட்டுன்னு நான் நம்புகிறேன். அன்னைக்கு எடுத்த தீர்மானம், ஒரு நாள் இனி எனக்கு வேலை இல்லை, நான் சபைதான் தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால 7 நாளும் சபைக்கு போவதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தர் என்னை நிற்க வைக்கிறார். 2வது டெஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடச்சிச்சு. வெளிநாட்டில் ஒரு வேலை கிடச்ச உடனே அங்கே போனோம். கிட்டத்தட்ட 1 மாதம் வேலையே கிடைக்கல. கிடைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க, வேலை கிடைக்கல. கடைசியாக ஒரு வேலை கிடச்சிச்சு. அந்த வேலைக்கு போன உடனே அந்த இன்டர்வியூவில் அவர் கேட்குறாரு, வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, எங்களுக்கு சண்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு. அவர் சொன்னது, ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இங்கே சண்டே தான் கூட்டம் நிறையா இருக்கும், நீ சண்டே யூ மஸ்ட் ஒர்க் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாரி சார், சண்டே ஒர்க் பண்ண முடியாது இல்லை அப்படின்னு. நான் வேணால் 6 நாள் ஒர்க் பண்ணுறேன், ஓவர் ஷிஃப்ட் கூட பண்ணுவேன், சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு. உடனே அவர், அப்போ வேலை இல்லை பண்ணார். ஓகே சார், தேங்க்யூன்னு. ஆனால் அவர் வந்து தமிழர். இப்போ அவர் போகும்போது கேட்டார், அப்படி உனக்கு என்ன சண்டேல இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஊருக்காரங்களாம் சண்டேல ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வெளியே போய் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் அவர் நினச்சிட்டு கேட்டார், அப்படி என்ன உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சண்டே உனக்கு வேலை இருக்குன்னாரு. நான் ஒன்றுமே சொல்ல, சர்ச்சுக்கு போகணும் சார் அப்படின்னு. பெரிய விஷயம், அந்த ஊரில் யாரும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, அவங்களாம் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. அவங்களாம் கிறிஸ்தவ நாடு அது, ஆனால் சர்ச்சுக்கே போகாத நாடு. அப்போ அவர் சொன்னார், சர்ச்சுக்கு போகணுமா? சர்ச்சுக்காகவா ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்குறேன்னாரு. ஆமான்னு. அவருக்கு என்ன ஆண்டவர் பேசினார் தெரில. கர்த்தர் சொல்வார்ல, ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது, அந்த மாதிரி அவர் சரிப்பா லீவ் எடுத்துக்கோன்ட்டார். ஆனால் 6 நாளும் காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை வாங்குவார். வேலை நடக்கும்னா, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்துருவாங்க. நான் சொல்லுவேன், அதை பரலோகம் பார்க்குது நமக்கு. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் அதிபதியாய் வைப்பார். நமக்கு என்ன தெரியுமா, அதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் என் பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டேன், நான் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வந்தோம், நீட் எக்ஸாம், ஐயோ அது டாக்டர்ல, ஆண்டவரா டாக்டரா? பதிலே வரல பாருங்க, கஷ்டம். இதான் இன்னைக்கு உள்ள சந்ததி, இதான் இன்னைக்கு உள்ள சந்ததி. போன வாரம் நாங்கள் ஒரு மனுஷனை சந்தித்தோம். அவர் வந்து எங்களை மீட் பண்ணார். அப்போது நாங்கள் ஒரு பைபிள் காலேஜ் கிளாஸ் வச்சுருக்கோம். அந்த கிளாஸில் நாங்கள் சொன்னோம், சில நேரத்தில் வந்து நீங்கள் சண்டேல ஊழியத்துக்கு எங்களோட வர வேண்டியிருக்கோம். அவர் வந்து ஹோட்டல் வச்சுருக்கிறார், ரெஸ்டாரண்ட். அப்போது நான் சொன்னேன், சண்டே நீங்கள் வர வேண்டியிருக்கோம், சண்டே தான் ரெஸ்டாரண்ட் நிறைய நடக்கும், நீங்கள் விட்டுட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஏற்கனவே சண்டே மூடி தானே வச்சுருக்கிறேன்னாரு. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. ஹோட்டல் சண்டே மூடி இருக்கீங்களா? ஆமாம் பாஸ்டர், நான் சண்டே சர்ச்சில் இந்த ஹோட்டல் திறக்க மாட்டேனே, நான் சர்ச்சுக்கு போயிடுவேனே. அது நமக்கு சர்ச்சு தான் முக்கியம்னாரு. இன்னைக்கும் இப்படிப்பட்டதான வைராக்கியம் உள்ள சாட்சிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டியது, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள சொல்ல வேண்டியது இந்த விசுவாசம் தான். நீங்க காசை கொடுத்துட்டு எப்படி காசை பத்திரமா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றது 2வது. நீ எப்படி உனக்கு கொடுக்கப்படுகிற சொத்தை பத்திரமா பாதுகாக்கணுங்கிறது 2வது. உன் பிசினஸ் உங்க பசங்க எப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறது 2வது. ஆனால் உனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அந்த விசுவாசத்தை எப்படி வர்த்திக்கப்படணும் உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்கணும் பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியம் போல இன்னைக்கு இருக்கிற பெற்றோருக்கு அந்த ஞானம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்துட்டேன், இதை பிள்ளைங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறது மட்டுமே. வேற எப்படி இல்லாமல் ராஜ்யபாரமே உங்க கையில இருந்தாலும் போயிடும். தாவீதின் ராஜ்யபாரம் தேவன் இல்லாமல் நடந்த உடனே அந்த ராஜ்யபாரமே 2ஆ போச்சு.
தேவன் கூட இருந்ததுனால அந்த ராஜ்யபாரம் 40 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அப்ப ராஜ்யபாரம் நடப்பதற்கு காரணம் உன் ஞானம் அல்ல, உங்கள் அறிவல்ல, உங்கள் அனுபவம் அல்ல. ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாத்த கர்த்தரால் முடியும். ஆனா பிறந்ததிலிருந்தே சாலமோன் ராஜா, இளவரசனாக வளர்ந்தவன், அவனால ராஜ்யபாரத்தை நிக்க வைக்க முடியல பாருங்க. ஆனா ஆடு மேய்க்கிறவனால 40 வருஷம் ராஜ்யபாரத்தை நிக்க வைக்க முடிச்சு. காரணம் என்ன தெரியுமா? அந்த அரசவைக்கான ஞானம் இல்லை, கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. இதுதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான சொத்து. பெற்றோர் நினைச்சுக்கிறாங்க படிப்பு கொடுத்துட்டா என் பிள்ளை நல்லா இருக்கும். படிச்சவன், படிப்பு அவசியம் நான் இல்லைன்னே சொல்லல, ஆனா படிச்சவன் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கானான்னு போய் பாருங்க. படிச்சவன் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறானா? ஆனா நான் தைரியமாய் சொல்லுவேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆசீர்வாதமாய் தான் இருக்கிறார்கள். கர்த்தர் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன் படிச்சவன் படிக்காதவன் கான்செப்டே கிடையாது. இங்க படிச்சாலும் தோத்திரம், படிக்காவிட்டாலும் தோத்திரம். அது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ சொல்றேன், நீங்க படி உடனே ஒரு பசங்க முடிவெடுத்துறானுங்க. இப்ப வீட்டில் போய் சொல்றானுங்க, அது பிரச்சனை எனக்கு வருது. அவன் என்ன சொல்லிடுறான் தெரியுமா? ஜெகனங்கள் என்ன சொன்னார் பாருங்க, படிக்காட்டியும் தோத்திரம்னு சொல்லியிருக்கிறார். நான் அப்படி சொல்லலை தம்பி, அது வேற பிரச்சனையா இருக்குது. இப்ப நான் படிக்க ஒரு தம்பி என்கிட்ட ஒருத்தர் தள்ளுறான். அவங்க வீட்டில் சொல்றாங்க, அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், எதை கேட்டாலும் வருகை வரப்போகுதுங்கிறான். அப்போ அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், நான் வருகை வருதுங்கிற. ஆமாம் ஆமாம் அங்கிள் வருகை, ஆமாம் வருகை வந்துடும் அப்படின்னா. நான் சொன்னேன், வருகை வராட்டி என்னடா பண்ணுவேன்? அவிசுவாசமாக பேசாதீங்கன்றான். என்ன நான் சொல்கிறேன், அவிசுவாசமாக பேசாதீங்க, நீங்கள் தானே எப்போ வேணாலும் வருவாருன்றீங்க, எக்ஸாமுக்குள்ளே ஆண்டவர் வந்துடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், வருகை வரும், அரைக்க வேண்டிய மாவை அரைச்சி வைங்க, அதானே செய்கிறீங்க. இப்போ வருகை வரும்னு மாவு அரைக்காமையா இருக்கிய, வருகை வரும்னு துணி துவைக்காமையா இருக்கும். செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், வந்தால் விட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறோம். படிக்க வேண்டியதாக படிங்க, படிக்க வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனால் படிப்பு ரெண்டாவதாக இருக்கணும், தேவன் தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும். இங்கே ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, படிப்பு, சொத்து, பணம், ஆஸ்தி சம்பாதித்தா ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டாந்துட்டு தேவனை ஆப்ஷனாக மாற்றிடுறீங்க. பரவாயில்ல போனால் போய்க்கலாம், இந்த வாட்டி சண்டே போவாட்டி என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார், பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார், கர்த்தர் சொல்லுவார். நிறைய பேர் யாருக்கு பயப்படுறாங்கன்னா பாஸ்டருக்கு தான் பயப்படுறான். ஸோ முதலாவதாக பேழைக்குள்ளே உங்கள் குடும்பம் இருக்கணும். உங்களுக்கு அந்த அஷூரன்ஸ், என் குடும்பம் கண்டிப்பாய் பரலோகத்துக்கு போகும், வருகை வந்தா நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் என் கணவனும் கண்டிப்பாய் போவோம். இந்த நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் அதுதான் நீங்கள் பேழைக்குள்ளே பிரவேசிப்பதற்கான ஃபர்ஸ்ட் அடையாளம். இருக்கான்றதை நிச்சயம் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணணும்? உங்க ஆவிக்குரிய விஷயத்தை பத்தி கொஞ்சம் தியானிக்கணும். உட்காந்து உங்க குடும்பத்தை பத்தி ஒரு டெய்லி ஃபேமிலி பிரேயர், ஒரு குடும்ப ஜபம் ஒன்று இருக்கணும். ஒரு அதிகாரத்தை வாசிச்சு, அதாவது சில நேரங்களில் நான் சொல்லுவேன், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த உடனே, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த உடனே பாரம்பரிய சபையார்னா நீங்கள் சொல்லுவோம்ல, சிஎஸ்ஐக்காரங்களை பார்த்து பாரம்பரிய சபையார், அந்த சபையார் இப்படிலாம் சொல்கிறோம்ல. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் விட்டீங்க விசுவாசங்கிற பேரில். போய் சிஎஸ்ஐ குடும்பங்களில் போய் பாருங்கள், இப்போ இருக்கான்னு தெரியாது எனக்கு, நான் சொல்கிறது முன்னாடி. குடும்ப ஜபம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும், வீட்டில் கம்பல்சரி இருக்கும். சாயங்காலத்தில் ஒரு 7:30-8 மணிக்கு மேலே உட்காந்து கணவன் மனைவி பிள்ளைகளாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு அதிகாரம், சங்கீதம், நீதிமொழிகள் தான் ஒன்று வாசித்துட்டு 2 பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு உங்கள் வீடுகள் அது இருக்குதா? குடும்ப ஜபம் ஒன்று இருக்குதா? நடக்குதா குடும்ப ஜபம்? கேட்டால் நீங்கள் சொல்கிற காரணம் என்ன? ஆளாளுக்கு ஒரு நேரத்துக்கு வராங்க, அவர் வேலைக்கு போயிட்டு ஒரு பக்கம் வராரு, பிள்ளைங்க படிக்க டியூஷனுக்கு போகுது, அங்கே போகுது, எல்லாம் வருது, எங்கே சேர்ந்து ஜெபிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை ஒரு நியாயமான காரணம்னு எடுத்துக்கிட்டா, அப்படி நீங்கள் சொல்கிறத நியாயமான காரணமாக நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்றான், சாயங்காலமாக வாங்கன்னு, நீங்கள் அந்த கல்யாணக்காரத்தை சொல்கிறீங்களா? எங்கெங்க வர முடியும், அவர் ஒரு நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வருவார், பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டு வருது, அப்படிலாம் எங்களால் வர முடியாதுங்க சொல்கிறீங்களா? குடும்பமே போகிறீங்களா இல்லையா? எப்படி பிளான் பண்ணுறீங்க? பண்ணுறீங்களா இல்லையா? சாயங்காலம் ஒரு வேளை கல்யாணம் சாயங்காலம் வச்சா காலையிலேருந்தே பிளானிங் நடக்குது இல்லை? காலைல வீட்டுக்காரர் வெளியே போகும்போதே சொல்லி அனுப்புறீங்கல்ல, சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுங்க, நம்ம கல்யாணத்துக்கு போகணும், அவங்க கோச்சிப்பாங்க, கொஞ்சம் டயத்துக்கு வந்துடுங்க. திருப்பி மதியானம் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணுறீங்க, சாயங்காலம் வந்துடுங்க. அப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே சொல்கிறீங்க, கிளம்பிட்டீங்களா? பையனை சொல்லி அனுப்புறீங்க, டேய் டியூஷனில் சொல்லிட்டு வந்துரு, 1 மணி நேரம் முன்னாடி வா, இன்னைக்கு கல்யாணம் இருக்குது. அது பத்தாதுக்கு இதை விட இன்னொன்று நீங்கள் செய்வீங்க, அதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம். நைட்டு கல்யாணம் சாயங்காலத்துக்கு போகிறோம்னா
காலையிலேருந்து வீட்டில் வெறும் ரசம் தான். ஆமாம் தானே? ரசமும் வாழைத்தண்டு, ரசமும் கீரையும். அவன் கேட்குறான், அப்பாவோ இல்லை கணவனோ இல்லை பையனோ கேட்குறாங்க, என்ன ரசம் வச்சுருங்க? அதான் நைட்டு சாப்பிட போகிறோம்லடா. நைட்டு பிரியாணிக்கு பகல்லே ரசம். இவ்வளோ பிளான் பண்ண முடியுது இல்லை? ஏன் ஃபேமிலி ப்ரேயருக்கு பிளான் பண்ண முடியாது? இப்படின்னு நானே கேட்குறேன்னு கர்த்தர் கேட்பாரா மாட்டாரா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ பிளான் பண்ணுறீங்க. ஊருக்கு போகிறதா எவ்வளோ பிளான் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி டிக்கெட் வாங்கி காரில் அதை பண்ணி இதை பண்ணி ரெடி பண்ண முடியுது. ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல? இதெல்லாம் நீங்கள் சொல்கிற காரணங்கள் சால்ஜாப். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்பத்தான் உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு போகும். அது அப்போதான் பேழைக்குள்ள வரும். சும்மா தசமாங்காணிக்க கொடுத்துட்டு பிரதர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மிஷினரிக்கு கொஞ்சம் அனுப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டா என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்களா? இல்லை. எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகள் அடுத்த தலைமுறையில் ஆசீர்வாதமாக இருக்குன்னு பாருங்க. அதுக்கு மிக முக்கியமான காரியம், உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அவர்களுக்குள் போகணும். உங்களுக்குள் இருக்கிற தரிசனம் அவர்களுக்குள் போகணும். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் அவர்களுக்குள் போகணும். அப்பத்தான் பேழைக்குள்ள முதலாவதாக நீங்கள் சேர்க்கப்பட வேண்டியவர்கள். ரெண்டாவது, பேழைக்குள்ள ஆண்டவர் எதை சேர்க்க சொல்றாரு பாருங்க. 19வது வசனம் வாசி. ஜலம் 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது வசனம். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். இப்போ இந்த வசனத்தை வாசிட்டீங்களா? இப்போ திருப்பி எபிரேயர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இப்போ நோவாவுக்கு அவனுடைய தரிசனத்தில் யார் மட்டும் இருக்கிறா? நோவாவுடைய தரிசனத்தில் யார் மட்டும் இருக்கிறா? அவன் குடும்பம் மட்டும் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய தரிசனத்தில் யார் இருக்கிறா? பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளும் இருக்கு. இதுதான் நம்ம பேழைக்குள்ள சேர்க்க வேண்டிய ரெண்டாவது விஷயம். இதை பற்றி சகோதரன் பேசினாரு. ஆனாலும் இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இது நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நாம நம்ம குடும்ப பரலோகத்துக்கு போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கேட்டிருக்கிறோம், ஏற்கனவே ஆயத்தப்பட்டவங்க இருப்பீங்க. ஓகே, நான் பரலோகத்துக்கு போகணும், என் குடும்பத்தை கொண்டு போகணும்னு ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆசைப்படுறவங்க எல்லாரும் இருப்போம். நம்ம யாருமே நாமளோ நம்ம பிள்ளைகளோ நரகத்துக்கு போகணும்னு விரும்பவே மாட்டோம். ஆயத்தமான ஆகாமல் இருக்கும். ஆனால் யாராவது விரும்புவீங்களா நரகத்துக்கு போகணும்னு? எல்லாருக்கும் ஆசை, பிள்ளைகள் எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போகணும்னு இருக்கு. அதுக்கான ஆயத்தம் தான் செய்யாமல் இருப்போமே ஒழிய, ஆனால் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ ஆண்டவர் சொன்னது முதல் பாயிண்ட் என்னது? ஆயத்தப்படு, அதுக்கு ரெடி பண்ணு. ரெண்டாவது, நீங்கள் மட்டும் போனால் போதாது, கர்த்தருடைய தரிசனத்தில் வேற யார் இருக்கிறா? இன்னும் சில ஜீவராசிகளும் இருக்கிறது. அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கணும் உள்ள. அதுவும் இருக்கு. பொதுவாக நீங்கள் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். அந்த வசனத்தை கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஏன் இவங்க எருசலேமில் மட்டும் சாட்சியா இருக்க கூடாது? ஏன் எருசலேமில் மட்டும் சாட்சியா இருக்க கூடாது? ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலை சுற்றி திரிந்தீர், நாங்க எருசலேமிலும் யூதேயாவிலும் சாட்சியா இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்வாரு, எனக்கு இந்த மந்தையை சேராத வேறு ஆடுகளும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய திட்டத்தில் நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சேர்த்து இன்னொரு கூட்டமும் இருக்கு கர்த்தருடைய திட்டத்தில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரலோகத்திற்கு நீங்களும் உங்கள் குடும்பம் மட்டும் வருவதற்கு ஆண்டவர் பேழையை ஆயத்தம் பண்ணவே இல்லை. உங்களை ரட்சித்ததுக்கு உங்க மூலமா இன்னொரு கூட்டமும் கர்த்தருடைய இதில் இருக்கு. உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த பாடும்போது தப்பாக பாடிட்டாங்க. ஆக்சுவலாக வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒன்றாவது பாட்டு 1:4 வாசிங்க. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். எப்படி? உமக்கு பின்னே ஓடி வருவோம். வருவோமா வருவேனா? வருவோம். ஆனால் பாட்டு எப்படி இருக்கு? என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்துடுவேன், அப்படிதானே பாட்டு இருக்கு. ஆனால் வசனம் எப்படி இருக்கு?
ஓடி வருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய திட்டத்தில் நீங்க மட்டும் இல்ல, உங்களை கூப்பிட்டா ஒரு கூட்டம் பின்னாடி வரணும். அதான் கர்த்தருடைய திட்டம். இது யாருக்கு தெரியும்? மணவாட்டிக்கு நல்லா தெரியும். என்ன கூப்பிடுங்க ஆண்டவரே, ஒரு கூட்டம் பின்னாடி வரும். நீங்கள் ஒரு சமாரிய ஸ்திரியை கூப்பிடுங்க, ஒரு கிராமம் வரும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மார்த்தாள் கிட்ட போய் நீ யாரை கூட்டிட்டு வா? மரியாளை கூட்டிட்டு வான்னு. மரியாள் மட்டுமா வந்தா? வசனம் என்ன சொல்லுது? மரியாளும் அவளோடு கூட அழுது கொண்டிருந்தவர்களும் அவள் கல்லறைக்கு போய் அழப்போகிறாள் என்று கருதி அவளுக்கு பின்னால். ஆண்டவருக்கு தெரியும் ஆக்சுவலா அந்த அற்புதம் யாருக்காக நடக்க போகுது? அந்த அற்புதம் யாருக்காக நடக்க போகுது? மார்த்தாளுக்காகவும் இல்லை, மரியாளுக்காகவும் இல்லை, லாசருக்காகவும் இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்லுவாரு, சுத்தி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கும்படி. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் கூடியிருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. அப்போனா மரியாதை கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன? இவன் வரணும். மார்த்தாளை கூப்பிட்டா மார்த்தா தான் வரும், ஆனா மரியாதை கூப்பிட்டா ஒரு கூட்டமே வரும். அப்ப தேவனுடைய திட்டத்தில் என்ன இருக்கு? நீங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கு. அதுதான் கர்த்தருடைய திட்டம். அப்போ நோவாவை பார்த்து பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னது, அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான். கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? அவன் மட்டுமல்ல, அவனோடு கூட சேர்ந்து பூமியில் உள்ள ஒரு பெரிய கூட்டம் உள்ளே வரணும். ஆண்டவர் பார்த்துங்க, ஆபிரகாமை பார்த்து விருத்த சேதனம் பண்ண சொன்னார். இஸ்மவேல் எல்லாரும் பண்றாங்க, ஆனா ஆபிரகாம் எப்படி விருத்த சேதனம் பண்ணார் பாருங்க. வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது வசனம், 23வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினார். ஏன் ஆபிரகாமும் இஸ்மவேலை மட்டும் பண்ணக்கூடாது? ஏன் ஆபிரகாமுக்கு அவன் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் செய்யக்கூடாது? வசனம் சொல்லுது, உன் பணத்துக்கு கொண்டவர்களும் உன் வீட்டில் எவெல்லாம் இருக்கிறானோ எல்லாரும். கடைசி வசனம் வாசிங்க. அதுலயே வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும். அவ்வளவுதான். ஆபிரகாம் என்றால் ஆபிரகாமோடு கூட ஒரு கூட்டம் இருக்கிறது. உடன்படிக்கை ஆபிரகாம் கூட தான். அந்த உடன்படிக்கை உனக்கு மட்டும் இல்ல ஆபிரகாம், உன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து. ரட்சிப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு கூட சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பை வச்சிருக்கிறார். அப்ப ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டோமா? கொண்டாந்து சேர்த்துட்டோமா? அதான் கேள்வி. ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமத்துல நோவா பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அதே வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20வது வசனம் வாசிங்க. ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வர கடவது. வரணும். வந்தா புடிச்சுக்கோலாம் இல்ல, வந்தா புடிச்சுக்கோ, பாரு, சேர்க்க முயற்சி பண்ணு, உன்னிடத்தில் வந்ததை சேர்த்துக்கொள் அப்படிலாம் இல்ல, வர கடவது. மஸ்ட். சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ. இன்னைக்கு நம்ம ஆத்மா மேல இருக்கிற பாரம் நம்மளை சுத்தி இருக்கிற ஆத்மா மேல வருதா? அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு இருக்குதா? நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும். த மோஸ்ட் செல்ஃபிஷ் ஜெனரேஷன் இது. இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா செல்ஃபிஷ் ஜெனரேஷன். உலக பிரகாரமாயும் சரி, ஆவிக்குரிய விதத்திலையும் சரி. சில ஆட்கள்லாம் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு பெரிய மேதாவி மாதிரி பேசுறது. உங்க சர்ச்சில் இல்ல, மேதாவி மாதிரி பேசுறது. அப்படி உட்காந்துருப்பாங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தான்ப்பா நான் சர்ச்சில் இருப்பேன். நான் பாட்டுன்னு போவேன், உட்காருவேன், ஆராதனை முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுவேன். நமக்கு எதுக்கு வம்பு? ஏன் இதே மாதிரி உங்க வீட்டில் சொல்லி பாருங்களேன். இதே மாதிரி சொல்லி பாருங்களேன். என் வீட்டில் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என் மனைவிக்கு என்ன நடந்தா என்ன, என் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தா என்ன, நான் போவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், ஏஞ்சி வெளியே போயிடுவேன். அடுத்த கேள்வி கேட்போம், நீ எதுக்குடா அந்த வீட்டுக்கு?
கேட்போமா கேட்க மாட்டோமா? அதே கேள்வி சர்ச்சில் கேட்போமா கேட்க மாட்டோமா? நாங்கள் கேட்க மாட்டோம், ஆண்டவர் கேட்பார் கண்டிப்பா. நீ எதுக்கு அப்புறம் இந்த சர்ச்சுக்கு? உன்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? நான் தசமாக காணி கொடுக்குறேன். நீ வாங்கினதுல திருப்பி கொடுத்துருக்க, நீ ஒன்றும் சொந்தமாலாம் கொடுக்கல, சம்பாரிச்சதுல 10ல் 1 கொடுத்துருக்க. அதுவும் புதிய ஏற்பாட்டில் மொத்தமாக கொடுக்க சொன்னார், ஏமாத்தி தெரியுற நீ. சரி போனா போட்டோன்னு விட்டு வச்சிருக்காரு ஆண்டவர். அவனை எப்படி வச்சிருக்காருன்னா ஏதோ கொடுத்து கொலைகிறானே, விட்டு தொலை, அதையாவது கொடுக்குறானே. நம்ம ஊரில் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங்பாங்க. ஏதோ ஒன்று கொடுக்குறானே விட்டு தொலைடா அப்படின்னு வச்சிருக்காரு. ஏதோ அதை கொடுத்துட்டு அதில் ஒரு பெருமை வேற. நல்லா கரெக்டாக தசமாக கொடுக்குறேன். தசமாக காணிக்கங்கிறது நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்கின ஆசீர்வாதத்தில் திருப்பி கொடுப்பது. நீங்கள் உங்களை என்ன ஆண்டவருக்கு தந்தீர்கள், என்ன கொடுத்தீர்கள்? வெறும் கையுமா வந்தவங்களை கோலும் கையுமா வெறும் வந்தவங்களை பெரிய பரிவாரமா மாத்தி இருக்கிறாரு. ஒண்ணுமில்லாத உங்களை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. செத்து மண்ணோட மண்ணா இருக்க வேண்டிய நம்மளை கர்த்தர் ஒரு பெரிய விருட்சமா மாத்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு என்ன செஞ்சோம்? ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? சில ஆட்கள்கிட்ட இருக்கு, அது நமக்கு முன்னாடி உள்ள ஊழியக்காரங்க பண்ண விஷயத்தை இவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கிதியோன் ஒரு ஏபோத் செய்வாரு, பின்னாட்கள் அது என்னவாய் மாறிற்று? விக்கிரகம் ஆயிடுச்சு. அவர் நல்லதுக்கு தான் செய்வாரு, ஆனா பின்னாடி என்னவாயிருச்சு? இவன் ஆண்டவர் செஞ்சதே தப்பா மாத்தினவன். ஆண்டவர் சொன்னார் வனாந்தரத்துல ஒரு வெங்கல சர்ப்பத்தை என்ன செய்ய, பின்னாடி அவன் என்னவா மாத்திட்டாத, விக்கிரகம் ஆக்கிட்டான்ல. அந்த மாதிரி போன ஜெனரேஷன்ல ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, ஊழியங்களுக்கு ரொம்ப தேவைகள் இருக்கு, அதனால நீங்க மிஷனரிகளுக்கு கொடுங்க, உங்களால போக முடியாட்டி பரவாயில்ல கொடுங்கன்னு சொன்னாங்க. இவன் என்ன நினைச்சானா, போக முடியாட்டி பரவாயில்லங்கிறத நான் போக மாட்டேன் தரேன்ட்டான். இப்போ அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? இப்ப கொடுத்துட்டா ஊழியம் பண்ணி முடிச்சா மாதிரி இவங்களுக்கு எல்லாம் மைண்ட் செட். அதை சில ஸ்தாபனங்கள் பயன்படுத்திக்குது. பரவாயில்ல நீங்க கொடுங்க, நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க, நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நீங்க அங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருங்க, நாங்க வாங்கிக்கிறோம்ன்றாங்க. இட்ஸ் அ ராங். இது என்னை பொறுத்த வரைக்கும் ராங். கர்த்தர் பணம் இல்லாமல் உன்னை கேட்கவில்லை, கர்த்தருக்கு தேவை நீங்கள் தான். என்ன பண்ணிருக்கலாம்? நம்ம மத்தியாயு பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லிருக்கலாம்? மத்தியாயு சூப்பர்ப்பா, நீ அப்படியே கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டே இரு, இந்த டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்க, நான் அப்பப்போ மீட்டிங்க்கு மட்டும் வந்து போயிடு, நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு டாக்ஸ் நீ கட்டிடு, கர்த்தர் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நீ எங்க 12 பேருக்கு டாக்ஸ் கட்டினால், 11 பேருக்கு டாக்ஸ் கட்டினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பேதுரு நல்ல மீன் பிடிச்சிட்ட, இந்த மீனை வித்துக்கோ, இன்னும் 2 போட்டை வாங்கி நம்ம எப்பப்பெல்லாம் ஊழியத்துக்கு வரமோ அப்போ போட் சப்ளை பண்ணு, கர்த்தர் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நம்ம சாட்சியில சொல்லுவோம், ஒரு அருமையான மீனவ சகோதரர் இருக்கிறார் பேதுரு, அவர் நமக்காக போட்டு கொடுத்தார், கட்ட 2 போட்டு கொடுத்தார், இப்பொழுது மீனை கொடுத்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார், அவர் பெரிய மீனவனாய் மாறுவார். ஆண்டவருக்கு தேவை உன் மீன் இல்ல, ஆண்டவருக்கு தேவை உன் போட் இல்ல, நீதான். ஆண்டவருக்கு தேவை நம்ம தான். இன்னைக்கு நம்மளை கொடுக்க இங்க ரெடி இல்ல, எதையாவது ஒன்று அனுப்பி விட்டுட்டு திருப்தி, பிரைஸ் தி லார்ட், அவ்வளவுதான். இறங்கணும், ஸ்தலத்துல இறங்கணும், களத்துல கால் வைக்கணும், ஆண்டவருக்காக உன் கையை நீட்டணும், ட்ராக்ஸ் கொடுக்க, ஆண்டவருக்காக உன் குதிங்கால கொஞ்சமாவது தேயணும். அதான் அழகா சொன்னாரு, நாட் ஒன்லி பிரேயர், முழங்கால் மட்டும் தேயக்கூடாது, குதிங்காலும் தேயணும். ஆண்டவருக்காக நடக்கணும், ஒரு 4 ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும். கடைசி காலம் உன்னோடு கூட சில ஆட்களையும் உன் பேழைக்குள் சேர்த்துக்கொள். வெறும் கையை ஆண்டவரை பார்க்க போகவே முடியாது. 4 பேர் மட்டும் போய் நின்று, நீ யோசிச்சு பாருங்க, உங்களை ஒருத்தர் பெரிய கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு, நல்ல கல்யாணத்துக்கு போய் பத்திரிக்கையோட போய் நிக்கிறீங்க, நீங்க உங்க பிள்ளைகள் 4 பேர் நிக்கிறீங்க, அவர் போன உடனே அவங்க கையை பார்ப்பாங்களா மாட்டாங்களா? பார்ப்பாங்களா மாட்டாங்களா? நீங்க அப்படியே கையை வைத்து சோத்திரம் பண்ணி பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படியே சொல்லிட்டு, எங்க பந்தி அப்படின்னா அவன் என்ன கேட்பான்? குடும்பத்தை கூட்டிட்டு வெறும் கையா ஒன்று வந்திருக்கு பேர், உடனே கூட சொல்லுவான், அவன் எப்பவுமே அப்படி தாங்க, குடும்பமாக போய் திங்கத்துக்கு தான் லாய்க்கு, 10 பைசா மொய் எழுத மாட்டான். சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அவன் திருப்பி உங்களுக்கு மொய் எழுதுறான், எழுதலை, அதெல்லாம் நீங்கள் வேற நோட் வேற வச்சிருப்பீங்க வீட்டில், இல்லை யார் யார் எவ்வளோ மொய் எழுதுனா என்ன கணக்கு, திருப்பி அதே அவனுக்கு எழுதிடணும், 10 பைசாவோட எக்ஸ்ட்ரா எழுதக்கூடாது. அவன் சொல்லிடுவாங்க, 1/4 சவரன் போட்டிருக்காண்டே, நம்மளும் 1/4 சவரனை போட்டுடணும் அப்படின்ட்டு நோட்டில் எழுதி வச்ச ஆள்லாம் இருக்கு. சரி இருந்துட்டு போட்டா அது உங்கள் இஷ்டம். அப்போ ஒருத்தனுக்கு கொடுக்கணுன்றது ஒரு கான்செப்ட் தானே. ஒருத்தனை ஹாஸ்பிட்டலில் பார்க்க போறோம்னா ஏதோ ஒன்று வாங்கிட்டு போறோம்ல, ஒரு வீட்டுக்கு சின்ன பிள்ளை இருக்குன்னா நம்ம என்ன செய்யறோம், ஒரு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ வாங்கிட்டு போறோம்ல. அப்போ இயேசுவை பார்க்க போறீங்க, பரலோகத்துக்கு என்ன எடுத்துட்டு போவீங்க? குடும்பமா போய் நிற்கும் போது ஆண்டவர் கேட்பாரு, என்ன எடுத்துட்டு வந்த? நாங்க வந்துட்டோம். டேய் நீ வந்துட்ட, சரி என்ன எடுத்துட்டு வந்த? நாங்க வந்ததே பெரிய விஷயம், இதுல என்னத்தை எடுத்துட்டு வர சொல்றியா? நாங்க 4 பேர் வரதுக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்குது, வருவோமா மாட்டோமா வருவோமா மாட்டோமான்னு இருந்துச்சு, கடைசியில் வந்து சேர்ந்துட்டோம், சோத்திரம்.
இப்போ நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு சீட்டு ஒதுக்குவாங்க பரலோகத்தில். ஒரு உதாரணத்துக்கு, இப்படிலாம் நடக்காது. உடனே நீங்கள் நினைக்காதீங்க பிரதர் பரலோகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டார் போல. ஏன்னா இப்போ பரலோகத்துக்கு போயிட்டு வரது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் வேறு நினச்சிடாதீங்க பிரதர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு. இப்போ சீட்டு ஒதுக்குறாங்க, வாங்க நீங்கள் 4 பேர் கர்த்தருடைய கிருபையினால எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்க, உள்ள வாங்க. சீட் எங்க? லாஸ்ட்டில் கார்னரை பின்னாடி போட்டிருக்கும். இந்த முன்னாடி சீட்டு அதெல்லாம் பவுலுக்கும் பேதுருக்கும் போட்டிருக்கோம். இல்லை பரலோகத்தில் பாரபட்சம் இல்லையே, அவன் ஆத்மாதாயம் பண்ண, நீ என்ன பண்ண? அவன் 13 நாள் அங்கே இருந்தான்ல, கடல் மேலே கடந்தான்ல, அவன் மிலிதா தீவில் போயிருந்தான், அவன் வந்து மேசிடோனியாவுக்கு போனான், இவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணான்ல, நீ என்ன பண்ண? ஜோம் பண்ண. பின்னாடி உட்காரு. என்ன இப்படி சொல்றீங்க? உன்ன மாதிரி ஜோம் பண்ணவங்களாம் வரிசையாக இருப்பாங்க, எல்லாரும் பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆத்துமாக்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லணும்னு ஒரு முடிவுக்கு வாங்க. ஒருத்தருக்காவது சொல்லணும்னு முடிவுக்கு வாங்க. பல நேரங்களில் நம்ம எதையுமே செய்யறதில்ல ஆண்டவருக்கு. நம்ம ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறத ஆண்டவருக்கு வந்துட்டு போகிற மாதிரி நினச்சிக்கிறோம். கரெக்டாக நம்முடைய மத ரீதியான கடமையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பாருங்க, ஆண்டவர் வரும்போது நான் நினைக்கிறத சொல்கிறேன். இந்த பட்டணத்திலேருந்து, இந்த லட்சுமிபுரம் இருக்குது, இந்த சொரண்டைனே வச்சுக்கோங்க மொத்தமாக, இந்த பட்டணத்துலேருந்து போகிறவங்க நிறையா இருக்கணுமா, இருக்கிறவங்க நிறையா இருக்கணுமா? வருகையில் போகிறவங்க நிறையா இருக்கணுமா, கைவிடப்பட்டவங்க நிறையா இருக்கணுமா? அப்போ நம்ம தானே வேலை பார்க்கணும் இல்லையா? நம்ம மட்டும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வரும்போது சொன்னாங்க, இந்த கிராமத்தில் யாருமே இன்னும் ரட்சிக்கப்படல, இந்த கிராமத்துக்குள்ள இன்னும் சபையே இல்லை, இப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்தில் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்? அதெல்லாம் விட மாட்டாங்க, அவங்களாம் சுவிசேஷமே சொல்ல முடியாது. என்னங்க, இந்த மொத்த பூமியுமே பிசாசு கண்ட்ரோலில் இருந்துச்சு. அந்த பூமிக்குள்ளே நுழைஞ்சி ஆண்டவர் எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொண்டாந்து இந்த பூமியே பிசாசை ஜெயிச்சு நம்ம கையில் கொடுத்துட்டு போகிறாருன்னா, உங்களால் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஜெயிச்சு அதை கத்தர்கிட்ட கொண்டு வர முடியாதா? முடியுமா? முடியாதா? இயேசுவே இல்லாத இந்த உலகத்தில் 12 அப்போஸ்தலர்கள் சேர்ந்து இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கிறிஸ்துவுக்கு என்று உருவாக்குவார்களானால் உங்களாலேயும் என்னாலேயும் ஒரு கிராமத்துக்குள்ளே உருவாக்க முடியாது. நீங்கள் முதல்ல அந்த முடியாதுங்கிறத நிறுத்திட்டு நீங்கள் நினைக்கணும், இந்த கிராமத்தை கர்த்தர் என் கையில் தந்திருக்கிறார், நான் ஜெபிப்பேன், நான் நடப்பேன், நான் கொடுப்பேன், என்னை தடுக்க ஒருத்தனும் இல்லை, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், உள்ள போய் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை கொண்டு வருவேங்கிறதான அந்த வைராக்கியம் முதல்ல உங்களுக்கு வரணும். நல்ல ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே கறியை எடுக்கிறது, சிக்கனை எடுக்கிறது, நேராக போகிறது, இல்லை வரும்போதே சிக்கன் 65 அப்படியே மீனெல்லாம் அப்படியே நல்ல மசாலா போட்டு வச்சுட்டு வர்றது. என்ன ஞானம் வர்றது? போன உடனே பொறிக்கிறது, நல்லா திங்கிறது. உங்களே இல்லை, லட்சுமிபுரத்துக்கு வெளியே திங்கிறது, நல்லா 2 மணிக்கு மல்லாக்கப்படுத்து தூங்கிறது, நல்லா ஒரு 5:30 மணிக்கு எழும்புறது, நல்லா ஒரு காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் சர்ச்சில் அந்த சிஸ்டர் கட்டு அந்த புடவைய பார்த்தீங்களா? நீங்கெல்லாம் பரலோகத்துக்கு வருவீங்க. உங்களை பரலோகத்தில் விட்டா என்ன ஆகும் தெரியுமில்ல? அங்கே போய் உட்காந்துட்டு சொல்லுவிய, அந்த தூதர் ரெக்க பத்தியா என்ன அழகா செட் பண்ணியிருக்காரு, ஆண்ட வரிசையா இருக்குல்ல, அது என்ன கலரு? அதே மைண்ட் தானே அங்கே இருக்கோம். அப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது நாங்களாம், நான் நடந்தது சொல்கிறேன், நான் காலைல 8:30 மணிக்கு ஆராதனைக்கு போவோம், 5:30 மணிக்கு 6 மணிக்கு ஒரு ஆராதனை இருந்துச்சு, ஒரு பீரியடில் 2 அட்டன் பண்ணுவோம். 8:30 மணிக்கு ஆராதனைக்கு போவோம், 11:30 மணிக்கு முடியும், நேராக வீட்டுக்கு வருவோம். நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். வீட்டுக்கு வருவோம், சாப்பிடுவேன், 3 மணிக்கு திருப்பிரசங்கத்துக்கு போவேன், காலேஜ் இது சர்ச்சுக்கு. 3 to 4 ஜெபம் நடக்கும், 4 மணிக்கு திருப்பிரசங்கத்துக்கு போவாங்க, 6 மணி வரைக்கும் நடக்கும். போய் ஒவ்வொரு இடமா ட்ராக்ஸ் கொடுப்போம். நான் சகோதரர்லாம் அங்கே தான் போயிருக்கோம், அவர் ஏரியா இங்கே எல்லாம் ஒன்று தான், எல்லாரும் போவோம். மாதத்தில் ஒரு நாள் லீவ் போடுவோம், கண்டிப்பாக லீவ் போட்டு ஞாயிற்றுக்கிழமையில் போக மாட்டோம், ஆராதனை இருக்குன்னு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு கிராம ஊழியம் போவோம். வேன் எடுத்துக்கிட்டு போவோம், நாங்களே செலவு பண்ணி போவோம். போய் சாப்பாடு வீட்டில் கட்டி எடுத்துகிட்டு போவோம், அது காலேஜுக்கு போகிற மாதிரி போவோம். போய் அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கிராம ஊழியம் பண்ணுவோம், வருவோம். திருப்பி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் ஆராதனை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முழுக்க ஆண்டவருக்கு அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம். அது என்னமோ தெரியாது, கர்த்தர் அதை கனப்படுத்தினார். இன்னைக்கு கிருபைதான், ஆனால் சொல்கிறேன் கிருபைதான், நம்பி ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இவன் செய்வான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எங்கே வரும் தெரியுமா? நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் அதிபதியாய் மாற்றுவார். உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நாளை கர்த்தருக்கு பயன்படுத்தி பாருங்க, 365 நாளையும் கர்த்தர் அவருக்காக உங்களை பயன்படுத்த தொடங்குவார். அல்லேலூயா. 2வது மிக முக்கியமானது, பேழைக்குள்ள எதை சேர்த்துக்கணும்? சகல ஜாதிகளையும் உள்ளே சேர்த்துக்கணும், எல்லாரையும் கொண்டாடணும் உள்ள. உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கணும்.
சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவனை விட வெளியே இருக்கிறவன் எப்பவுமே க்ரௌடு குறைவாக தான் இருக்கணும். இந்த வைராகியம் உங்களுக்கு வரணும். எங்கே அதிகமாக இருக்குது, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவன் தான் அதிகம், ஆண்டவருக்கு வெளியே இருக்கிறவன் குறைவு அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வரணும். அந்த கிராமமாக இருக்கட்டும், அந்த ஒரு சிட்டியாக இருக்கும், எதுவானா இருக்கட்டும், இந்த சிட்டியில் இது நடக்குமான்னு கேட்காதீங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குதா? 1906 நான் ஒரு சாட்சி சொல்கிறேன், அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். 1906 கலிஃபோர்னியாவில் ஒரு அசுசா ஸ்ட்ரீட்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே பாஸ்டர் செய்மூர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய காலம்தான் பெந்தகோஸ்தே சபையினுடைய எழுப்புதல் காலம், கடைசி எழுப்புதல் காலம் அங்கே தான் வந்துச்சு. அவர் எழுப்புதலுக்காக ரொம்ப ஜோம் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 3 வருஷம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 3 வருஷம் அந்த அசுசா ஸ்ட்ரீட் அந்த பகுதி முழுக்க 3 ஆராதனை, ஒரு நாளைக்கு 3 ஆராதனை, 7 நாளும் நடந்துச்சு. 7 நாளும் 3 ஆராதனை, 3 வருஷம் நடந்துச்சு. அந்த ஊரில் இருந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் மூடிட்டாங்க. அந்த ஊரில் இருந்ததான டிராமா அந்த அரங்கம் இருக்கும்ல, அதை மூடிட்டாங்க. எந்த விதமான களியாட்டமும் கிடையாது. எந்த தெருக்குள்ள போனாலும் பாட்டு சத்தம் கேட்கும், எந்த வீட்டில் போனாலும் ஜப சத்தம் கேட்கும். அதற்கு பேர் தான் எழுப்புதல். அப்படி ஒரு காரியத்தை அசுசா ஸ்ட்ரீட்ல போன ஜெனரேஷன் 1906 கர்த்தரால் செய்ய முடியும். ஆனால் உங்களை கொண்டு இந்த பகுதியில் ஏன் கர்த்தரால் செய்ய முடியாது? உனக்கு அந்த வைராக்கியம் வரணும், நமக்கு வரணும். ஏதாவது என்னை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே, நான் ரெடி, என்னை தருகிறேன் ஆண்டவரே, அப்படி சொல்லி பாருங்க. கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டுட்டு இருக்கும்போது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இன்னொரு மார்ட்டின் லூத்தரை எழுப்புங்கப்பா, ஒரு பெரிய ரிஃபார்மேஷன் வரணும் அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னார், இன்னொரு மார்ட்டின் லூத்தர்னு கேட்காத, என்னை எழுப்புங்கன்னு கேளு. நீ ஏன் இன்னொரு ஆளை கேட்டுக்கிட்டே இருக்கிற? யாரையாவது அனுப்புன்னு கேட்காத, என்னை அனுப்பு. என்ன கேளு, உன்னை கொடு, அப்பத்தானே எடுத்து பயன்படுத்த முடியும். நம்ம எப்பவுமே ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து, சகாயம் வேற இடத்துல இருந்து வரணும் இல்ல, ரட்சிப்பு சகாயம் நம்ம இடத்துல இருந்து புறப்படணும். நாமளே அந்த பாத்திரமா இருக்கணும். இந்த பகுதிக்கு உங்களைத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன் இந்த கூட்டம் கூட அப்படி ஒரு எழுப்புதலுக்கான ஒரு விதை போடுற கூட்டமா கூட மாறும். கர்த்தர் நினைச்சால் இங்கிருந்து அப்படிப்பட்டவர்களை எழுப்ப முடியும். ஒரு வைராக்கியம் இல்ல, ஆண்டவருக்கு ஏதோ ஒன்று செய்யறேன், இன்னும் கடைசி நிமிஷம் தான். இன்னைக்கு சாயங்காலமும் நாளைக்கு காலையிலையும் வருகையை பற்றி அடையாளங்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு சாயங்காலமும் நாளைக்கு காலை ரெண்டும் கண்டினியூஷன் செய்தி, ஒரு செய்தியினுடைய 2 பகுதி. அதனால இந்த கூட்டம் அப்படியே சாயங்காலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த வருகையில் ஆயத்தப்படுறதுக்கும் ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வைராக்கியம் வரணும், நான் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும் ஒரு கூட்டத்தை அப்படின்னு. ஸோ 2வது 3வது பேழைக்குள்ள என்ன செய்யணும்? வாசிங்க 21வது வசனம், 6ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். 3வது என்ன இருக்கணும் பேழைக்குள்ள? முதல்ல நம்ம இருக்கணும். 2வது ஆத்துமாதாயம் பண்ணணும். இதெல்லாம் ஓகே. சர்ச்சுக்குள்ள இருக்க வேண்டிய அடுத்த மிக முக்கியமானது என்ன தெரியுமா? போஜனம். என்ன போஜனம்? ஆவிக்குரிய போஜனம் இருக்கணும். சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு, ஆத்மாதாயம் பண்ணியாச்சு, 5000 பேர் 10,000 பேர், நல்லது, நான் இல்லைன்னு சொல்லல, வந்தா தோத்திரம். அதுக்கப்புறம் அப்படியே பிரிச்சு மோசே பண்ணது மாதிரி பிரிச்சு சபைகளா மாத்துருங்க. ஒரே இடத்துல 5,000 பேர் ஆராதிப்பதை விட, நான் சொல்லுவேன், ஒரே இடத்துல 15,000 பேர் ஆராதிப்பதை விட 30 இடத்தில் 500 பேர் ஆராதிப்பது நல்லது. அது எல்லாத்துக்குமே நல்லது. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, இருந்துட்டு போட்டோம். ஆனா சபைக்குள்ள இருக்க வேண்டிய, பேழைக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமானது என்னது? 3வது போஜனம், ஆகாரம். ஆவிக்குரிய ஆகாரம் சபைக்குள்ள இருக்கணும். இதுல 2 விதமான ஆகாரம் இருக்கு. அதான் ரொம்ப இதை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது. இப்போ இந்த பேழைக்குள்ள பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு மிருகங்கள் இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு? நோவாவும் அவன் குடும்பமும், 2ம் இருக்கு. இந்த 2த்துக்கும் ஆகாரத்தை சேர்த்து சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? 21 வாசிங்க. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து. 2 விதமான ஆகாரத்தை சொல்றாரு. உனக்கும் அவைகளுக்கும், அதுங்களுக்கும் சாப்பாடு வேணும், உனக்கும் ஆகாரம் வேணும். இப்ப இந்த 2 விதமான ஆகாரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ஆகாரத்தை பத்தி பவுல் பேசுறாரு. ஒன்று
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளைகளாக இருக்கிறபடினால் பலமான ஆகாரத்தை கொடுக்காம என்ன கொடுக்கிறேன்? பாலை உன்னை கொடுக்கிறேன். ஒன்று லகுவான ஆகாரம், இன்னொன்று பலமான ஆகாரம். இது எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில செய்தி கேட்குறீங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமையில செய்தி கேட்குறீங்கல்ல, இது எல்லாமே பால், லகுவான ஆகாரம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா இதுதான் பலமான ஆகாரம் நினச்சிக்கிட்டீங்க. வா, ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டுட்டோம், சோத்திரம். இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆகாரம் தேவை. இப்போ இதிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசி. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். இது அவங்களுக்கு ஆகாரம். இது மனுஷனுக்கு இப்ப என்ன சொல்றாரு பாருங்களேன். இப்ப வாசிங்க 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இப்ப இது சாப்பிட்றதுக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கும் என்ன இருக்குது? ரெண்டும் வெஜிடேரியன் தான். ரெண்டும் என்னது? வெஜிடேரியன் தான். ஆனா அவங்களுக்கு பயிர் வகைகள், மனுஷனுக்கு, இவங்களுக்கு புல்லும் பூண்டும். இந்த புல்லு பூண்டுங்கிறது இப்போ புல்லு உங்களுக்கு தெரியும், சாஃப்டான ஆகாரம். மிருகங்கள்லாம் இன்னைக்கும் மிருகங்களாக தான் சாப்பிடுது. இந்த பயிர் வகைங்கிறது கொஞ்சம் சமைச்சு சாப்பிடணும். அதை என்ன செய்யணும்? ரெடி பண்ணி எடுத்து, இப்போ மண்ணாங்கிறது பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்து அவங்க சமைச்சு சாப்பிடணும், இடித்து சமைச்சு சாப்பிடணும். அதே நேரத்தில் தண்ணிங்கிறது சமைக்க வேண்டாம், அப்படியே எடுத்து என்ன செஞ்சுக்கலாம்? குடிச்சிக்கலாம். ரெண்டு வகையான ஆகாரம் இருக்கும். அதே மாதிரி தான் சபைக்குள்ள ஒன்று. இப்போ ஞாயிற்றுக்கிழமை, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆகாரம் சாப்பிட்றோம். இது எல்லாருக்குமான பொதுவான ஆகாரம். இது என்ன ஆகாரம்? புதுசாக வர்றவங்களுக்கு இருக்கும், பழசாக வர்றவங்களுக்கு இருக்கும், பின்மாற்றம் அடைகிறவங்களுக்கு இருக்கும், குழந்தைகளுக்கு இருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும், வயசான அத்தனை பேருக்கும் சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்குது? ஒரே சாப்பாடு, அவ்வளோதான். இந்த சாப்பாடு நார்மலாக எல்லாருக்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சாப்பாடு. அதான் பால் மாதிரி. பால் யார் வேணாலும் என்ன செய்யலாம்? குடிக்கலாம். எல்லாருக்கும் ஊத்துப்பா, அத்தனை பேருக்கும் கொடு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தி. இந்த 1 மணி நேரம் செய்தியை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பிரித்து எல்லாருக்கும் மொத்தமாக கொடுக்குறாரு. எல்லாரும் குடிக்கிறீங்க. ஓய், ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. பிரித்து எல்லாரும் குடிக்கிறோம், சாப்பிட்றோம். அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதில் இருக்குது, ஆளுக்கு பிச்சு எடுத்துக்கிறோம். ஆனால் இதை தாண்டி இன்னொன்று இருக்குது, பலமான ஆகாரம், பயிர் வகை. அது என்ன தெரியுமா? அதுதான் நீங்கள் வசனத்தை தியானித்து பெற்றுக்கொள்வது. அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பைபிள் ஸ்டடி, வேத பாடம், கர்த்தரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது பலமான ஆகாரம். ரெண்டும் சர்ச்சுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு சபை ஒரு ஆகாரத்துக்குள்ள போயிட்டு இருக்குது, லகுவான ஆகாரம். வர்றவங்களை அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணி, அப்படியே ஞாயிற்றுக்கிழமையானா அப்படியே ஒரு ஆசீர்வாத செய்தி பேசி அவங்கள திருப்திப்படுத்தி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஒரு ஜபத்தை முடிச்சு, இதைத்தான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. நீ வாளாகாமல் தலையாவாய், உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவாய், வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நீங்கள் பல்லுகி பெருகி. இதை கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? அப்பா ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் என்னப்பா செய்தி? உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஓ ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரம் என்னப்பா செய்தி? கோடா கோடியாய் பெருகுவாயாக. போன வாரம் 1000, இந்த வாரம் கோடா கோடி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது கேட்க சந்தோஷமா இருக்கு. இது நான் இல்லைன்னு சொல்லலை, இது ஒரு காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. பிள்ளைக்கு பால் எப்போ வரைக்கும் கொடுப்போம்? அது ஒரு குழந்தையா இருக்கிற வரைக்கும் நம்ம பால் கொடுப்போம். அது வளர்ந்த பிறகு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஸ்கூலுக்கு போகும்போது மத்தியானத்துக்கு ஒரு புட்டியில் பால் போட்டு நெஸ்லேவை கலக்கி கொண்டு போ. இது மத்தியானத்துக்கு இந்த பாட்டில் குடி, அப்புறம் இன்டர்வெல்ல இந்த குட்டி பாட்டில் குடி, அப்புறம் சாயங்காலம் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த பாட்டில் குடி. அவன் அப்படியே குடிக்கிறானே வச்சுப்போம். மத்தியானம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் போது அப்படின்னு உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. கூட இருக்கவன் என்ன சொல்லுவான்? ஏண்டா 5வது படிக்கிற இன்னுமாடா பால் பாட்டிலில் குடிக்கிற? எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நீ சின்ன வயசுலேருந்து உனக்கு இது போதும், இந்த பால் பாட்டிலே போதும் அப்படின்னா. அவன் சொல்லுவான், மரியாதை வர மோக்கரு, எங்களையும் நீ கெடுத்துறாத இல்லையா?
எல்லாரும் சாப்பிடும்போது அப்படி உட்காந்து சாப்பிடும்போது நம்ம என்ன செய்வோம், யார் யார் என்னென்ன சாப்பாடுன்னு பார்ப்போம்ல. அதே மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆகாரம் என்ன ஆகணும், திடமான ஆகாரத்துக்கு மாறணும். இன்னும் இந்த ஆசீர்வாதம், இந்த பலிக்கு பெருகுவ, இந்த அப்படி இருப்ப, உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பேன், அதெல்லாம் ஆண்டவர் என்னைக்கோ செஞ்சு முடிச்சிட்டார் நமக்கு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதை யார் என்ன செய்ய முடியும், அதை கொடுத்துட்டாரு. இப்போ எப்படி ஆகணும் தெரியுமா, ஆண்டவரே உடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும், அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஒரு காலம் வந்துச்சு, நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இவர் உட்காந்து. யாரு, தானியேல். அது என்ன சொப்பனம், இந்த சொப்பனம் அதான்ப்பா இதா. தானியேல் எப்போ பார்த்தாலும் இப்போ ஒரு குரூப் இருக்கு, அது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா உடனே சொப்பனத்துக்கு பதில் சொல்ற ஆளா மாறிடுது. அப்புறம் சொப்பனம் பார்க்க ஆரம்பிச்சிருது. நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். இந்த சர்ச்சில் இந்த சொப்பனம் பார்க்குற ஆளு இருந்து பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகும் எனக்கு. நீங்கள் சொப்பனம் பாருங்க, உங்களை வேணான்னு சொல்லலை. எப்போ பார்த்தாலும் சொப்பனம் பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இல்லையா? யோசேப்பு சொப்பனத்துக்கு பதில் சொன்னார். 2 சொப்பனத்துக்கு தான் பதில் சொன்னார். ஒன்று அவர் பார்த்தாரு, அதுக்கே சொப்பனக்காரன்ட்டான். இன்னொன்று பார்வன் பார்த்தாரு. அந்த இவனுங்களுக்கு ஜெயிலில் வரும் 2 பேர், மொத்தமே 2 சொப்பனத்துக்கு தான் அவர் விளக்கம் கொடுத்தாரு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, யோசேப்பு எப்போ பார்த்தாலும் பார்வன்ட்ட நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். இப்போ யோசேப்பு வரனாலே பார்வன் என்னமோ சொல்ல போறான்டா, இப்போ ரெடியா இருங்கடா, அப்படி ஆயிருமா இல்லையா? இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா, அப்புறம் வந்துட்டு எலியா, இவங்கள்ட்டெல்லாம் கர்த்தர் போய் பாருங்க, ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 விஷயம் 20 விஷயம் தான் மொத்தமே பேசியிருக்கிறார். எலியா கிட்டலாம் 4-5 விஷயம் தான். இந்த ஏசாயா கிட்ட தான் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கிறார். எரேமியா கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் பார்த்த தீர்க்க தரிசனங்கள் கொஞ்சம் தான், ஆனால் அவர் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி. அதான் மொத்த புக்காக இருக்கும். தானியேல் போய் பாருங்க, மொத்தமே ஒரு 8ஓ 10ஓ தான் மொத்தமே இருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்தை சொல்லுவார். 3ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் சிலையை செஞ்சிருவார். 4ஆம் அதிகாரத்தில் திருப்பி இன்னொரு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பாரு. 5ஆம் அதிகாரத்தில் இவரை தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, பெல்ஷாத்சாரோடைய பிரச்சனை ஒன்று வரும், அதுக்கு அந்த எழுதுனதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. 6ஆம் அதிகாரத்தில் சிங்கக்கெம்பி. 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மிருகம், அதுவே விளக்கம் அவருக்கு தெரியாது, ஆண்டவர் போய் கேட்பாரு. 8ஆம் அதிகாரத்தில் 2 ஆட்டுக்குட்டிகளை பற்றி 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா பற்றி பார்ப்பாரு. 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 70 வாரத்தை பற்றின கணக்கு ஒன்று இருக்கும். அடுத்து 10ஆம் அதிகாரத்தில் ஜெபம் இருக்கும். 11ஆம் அதிகாரத்தில் தென் திசை ராஜா வடதிசை ராஜா. மொத்தமே இவ்வளவுதான். மிஞ்சி போச்சுன்னா 8ஓ 10ஓ இருக்கும். ஆனா நம்ம சபையில் இருக்கிற தானியேல்களை பார்த்தீங்கன்னா டெய்லி 4 சொல்றான், பார்க்கும் போதெல்லாம் சொல்றான், பார்க்குற ஆளுகளாம் சொல்றான். உங்க வீட்டுக்கு மேல ஒரு பாம்பு சுத்திக்கிட்டே இருக்கு, அப்புறம் என்னமோ தெரியல ஜோம் பண்ணீங்க, இவன் போய் தூங்கிட்டான். இவன் எவனுக்கு சொன்னானா அவன் தூங்கவே இல்லை. அவன் அப்படியே யோசிக்கிறான், எந்த பாம்பா இருக்கும். இதை சொல்லிட்டு போனோம்னா மாமியார் வருது, இந்த அம்மாவுக்கு இந்த பாம்பா இருக்குமோ, எந்த பாம்பா இருக்கும். எதுக்கு? டிஜிஎஸ் அங்கிள் அழகா சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, நான் அதை எப்பவுமே மனசுல வச்சிருக்கேன், இன்ன வரைக்கும் எனக்கு வச்சுப்பேன். டிஜிஎஸ் அங்கிள் அழகா சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம், சொப்பனம் எல்லாமே ஒருத்தரை பயமுறுத்துவதுக்கு அல்ல, அவனை அந்த பயத்திலிருந்து வெளியே எடுப்பதற்கு. உன் வீட்டில் மந்திரம் பண்றாங்கன்றத சொல்றதுக்கு ஆளே தேவையில்லை, மந்திரத்தை எடுக்கிறதுக்கு தான் ஆள் தேவை. அதுதான் உண்மையிலே சரியான ஊழியம். ஒருத்தரை பயமுறுத்துறதுக்கு எதுக்கு ஊழியம்? ஏதோ ஒன்று மந்திரிச்சு வச்சுட்டாங்க, என்னமோ நடக்க போகுதுன்ட்டு போயிடுவான். என்னமோ நடந்துட்டு போகுது, அதையே வந்து சொன்ன வேணா போய் ஜோம் பண்ணு. நீ என்ன சொல்ல வர? பயப்படாத, ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, ஏதாவது இருந்தால் சரி பண்ணிக்கோ, கர்த்தர் உன்னை காப்பாற்ற விரும்புகிறார். இதுதான் சரியான விஷயம். பாலங்கிச்சவர் சொல்லுவார், அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு, அழகா எழுதியிருக்காரு தேவ மனுஷன், என்னுடைய பிரசங்கங்கள் பாசிட்டிவாகத்தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காதும்பர். இயேசு நியாயம் தீர்க்கிறவர், மாற்றுக்கிறதே இல்லை, ஆனால் அதிலிருந்து உன்னை தப்பித்து பரலோகத்துக்கு கொண்டு போக விரும்புகிறவர். அதுதான் முடிவு. அழிக்கிறாருங்கிறது இல்லை, அழிவிலிருந்து காப்பாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவே நம்மளை மீட்கிறதுக்கு தானே வந்தாரு. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு வசனங்கிற பேர்ல விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், இந்த வேதாகமம் முழுவதும் உங்களை தூக்குவதற்காக கொடுக்கப்பட்டதே ஒழிய உங்களை கீழே தள்ளுவதற்காக கொடுக்கப்படவே இல்லை. இதுல ஒரு வசனம் கூட உன்னை கொல்லாது, அத்தனை வசனமும் உன்னை ஜீவனாய்த்தான் மாற்றும். ஏன்னா இது நித்திய ஜீவ வசனம்.
இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிங்க. ஒரு குரூப் இருக்கு, அப்படியே லகுவான வசனத்தோடயே ஓடி முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஏன் வந்து நமக்கு எதுங்க வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை உட்காந்தோம். அதுவும் எப்படி உட்காந்துருப்பான் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை 3/4 மணி நேரம் செய்தி, அரை மணி நேரம் செய்தினா அதுலயே 20 நிமிஷம் தூங்குறான். அப்படியே இவனை எழுப்புறதுக்கு வர நாங்கள் ஒரு அலாரம் வச்சிருக்கோம் சர்ச்சில். அந்த அலாரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்படியாப்பட்ட ஆளை எஞ்சிடறான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறான். அரை மணி நேரம் செய்தியில் உட்காந்து தூங்குறீங்க, எப்படி நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க? உங்கள் பையனை பார்த்து என்ன சொல்கிறீங்க? 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். காலைல 7 மணி 8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரான். 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். வந்தவொடனே என்ன சொல்கிறீங்க? முகம் கை காலை கழுவிட்டு படி சொல்கிறீங்களா இல்லையா? அவன் தான் 8 மணி நேரம் படித்தானே, சொல்லுங்களேன். 8 மணி நேரம் படித்து விட்டாய் மகனே, படிப்பு போதும், அதை தூக்கி மூட்டை கட்டு, வா நாம் சந்தோஷமாய் விளையாடுவோம் சொல்கிறீங்களா நீங்கள்? அவன் சரி. அதுக்கப்புறம் வந்த உடனே கொஞ்சம் 90லேருந்து 80 எடுத்தா போச்சா, 80ஆ? அதில் அந்த அம்மா திட்டுறதை பார்த்தா எனக்கு இன்னுமே பாவமாக இருக்கும். சில அம்மாமார்கள் திட்டுது, எனக்கு அது பாவமாக இருக்கும். அந்த அம்மா திட்டுறதை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களாம் நல்ல மார்க் எடுக்கிறான். 3 வேளை தின்னுட்டு மார்க் இல்லை. சாப்பாட்டுக்கும் மார்க்குக்கும் சம்பந்தம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்க. சாப்பாட்டுக்கும் மார்க்குக்கும் சம்பந்தம் இருக்கா? இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 வேளை சாப்பாடு போட்டிங்கன்னா மார்க் வராது. காலையில் போகும்போதே முட்டை தோசையை போட்டு அனுப்புனீங்கன்னா அவன் எப்படி படிப்பான்? அவன் நல்லா போய் தூங்குறான். அப்புறம் மதியானம் ஏந்திரிச்ச உடனே உள்ளுக்குள்ளே நல்லா அவிச்ச முட்டை ஒன்று இருக்கு, நல்லா தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் போட்டு நல்லா போட்ட உடனே மதியானம் மறுத்து நல்லா தூங்குறான். நல்லா ஒரு 3 அதான் மத்தியானம் பீரியட்லாம் பொண்ணுங்க பிள்ளைங்களை எப்படி உட்காந்துருக்கு ஸ்கூலில்? நிறைய பேருக்கு அப்படிதான் உட்காந்துருக்கு. அதுக்கு எல்லாம் மங்களா தெரியுது. அது வீட்டில் வந்து தெரியாமல் சொல்லுது, எனக்கு வர வர கண்ணே சரியா தெரியும். பிரச்சனை அது இல்லை. அது போய் உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்க்குது. அவங்க வர சம்பந்தம் இல்லாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபெர்ரிக் ஆசிட் ஃபெர்ரோக் ஆசிட்னா அது அப்படியே ஐயோ ஐயா. நிறைய பேர் கேட்குறான், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. மத்தியானத்துக்கு மேலே அவங்க எந்த பாடமும் என் மண்டையில் ஏறாது. அது வேற எங்கள் ஸ்கூலில் நான் படித்ததில் இந்த காலையில் இங்கிலீஷ் தமிழ்லாம் வச்சுருவாங்க. காலையிலேயே இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லாம் வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் கெமிஸ்ட்ரி பயாலஜி வைப்பாங்க. அவங்க எடுக்கிறவங்க அது சொல்லவே முடியாது. அவங்களாம் பயங்கரம். மேனே மேனே தக்கேல் உபாசின்னு தான் அவங்க எழுதுறது. நமக்கு ஒன்றும் புரியாது. அது அப்படியே இருக்கும். CH2 O2 F2 M2பாங்க. ஏன்டா எனக்கு ஃபஸ்ட்டு ஏன் இவங்க ஆல்ஃபபெட்டை தப்பாக எழுதுறாங்க, ABCD இப்படிலாம் எழுதணும், ஏன் தப்பாக எழுதுறாங்க, இப்படி யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன். அப்படியே எழுதுவாங்க. எழுதி விட்டு அவங்க ஒரு பாடம் நடத்துவாங்க பாருங்க, அரை கண்ணு முக்கா கண்ணா இருக்கும். அப்படி மார்க் எப்படி வரும்? சரி, வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே மார்க்கு குறைவாக இருக்குது, நம்ம நீட்டுக்கு போனோம், சதுரத்துக்கு போனோம், நம்ம வந்து முக்காலுக்கு போனோம், ஸ்கொயருக்கு போகணும்னு சொல்லி அதுக்கு ஒரு டியூஷன். ஒரு வருஷம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கணும்னு உங்களுக்கு தெரியுத. இந்த பூமியை கிராஸ் பண்ணி பரலோகத்துக்கு போகிறதுக்கு இந்த பைபிளை எவ்வளோ படிக்கணும் தெரிய வேணாம்? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அளக்கிற அளவின்படி உங்களுக்கு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது ஆண்டவர் இந்த சப்ஜெக்ட் அப்படியே திருப்பி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. புதுசாக ஒன்றும் கேட்க வேண்டாம். உன் பையன் பாஸ் ஆகிறதுக்கு புக்கை படின்னு தலமாட அடிச்சுக்கிட்டிய. நான் தான் சொன்னனே, இரவும் பகலும் என்னுடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன். நான் சொன்னனே, பரலோகத்துக்கு வரணும்னா வசனத்தை தவிர வேற வழி இல்லை, அதான் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னனே. ஏன் படிக்கலன்னு கேட்டால் என்ன பண்ணுவிய? சில ஆட்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட பைபிள் எடுக்கிறது இல்லை. சிலருக்கெல்லாம் பைபிளுங்கிறது எப்படி தெரியுமா? இந்த பேக்கெட்டில் ஒரு பேனா வச்சிருப்பாம்ல, அந்த மாதிரி எழுதுறானோ இல்லையோ பேனா எடுத்து சொல்லிடுவான். அந்த மாதிரி கையில் ஒரு பைபிளோட வரது சர்ச்சுக்கு, அது கம்பீரமாக அந்த உட்காந்துருக்கிறது, அப்புறம் முன்னாடி வைக்கிறது, அப்புறம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறது. போன உடனே அதை தூக்கி எங்கேயாவது போட்டுறது. திடீர்னு பாஸ்டர் வந்துட்டு சர்ச்சுக்கு வீட்டில் வந்து ஏதாவது வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் வந்துட்டு எங்கே பைபிள் எடுங்க, ஒரு சங்கீதம் வாசிக்கலாம்னா குடும்பமாக பைபிள் தேடுது. பைபிள் எங்க? பைபிள் எங்க? பைபிள் எங்க? எங்க பைபிள்? டெய்லி படிச்சா தானே இருக்கும். அப்புறம் ஓடி போய் ஒரு பைபிள் எடுத்துட்டு வருவாங்க. அந்த பைபிள் அவங்க கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன் பாருங்க, செம கோபமாக வரும். இந்த மேலே இருக்கிற தூசி இப்படி தொடச்சி கொடுப்பாங்க அப்படி. அப்போனா அந்த பைபிள் என்ன இருக்குது? அது வரைக்கும் எடுக்கவே இல்லை அவனுங்க. ஆனால் சர்ச்சில் ஜோம் பண்ணும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது குடும்பத்தோடு கூட நாங்கள் ஒரு வயலும் போக மாட்டான். பைபிளும் வாசிக்க மாட்டீங்க, ஜபமும் பண்ண மாட்டீங்க, ஊழியமும் பண்ண மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் வந்துட்டு போயிட்டா பரலோகத்துக்கு போயிடலான்னா எவன் சொன்னான்?
ஒரு பையன் பாஸ் ஆகிறதுக்கு 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போறான், 2 மணி நேரம் டியூஷன் படிக்கிறான், 10க்கு நைட்டு 10 மணி வரைக்கும் படிக்கிறான், காலையில் எழுந்து படிக்கிறான், அவனே 80 மார்க்கு 90 தான் எடுக்கிறான். நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு பரலோகத்துக்கு போயிடும்ன்ற நம்பிக்கை இருந்தால் எப்படி? தயவு செய்து நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உன்னுடைய பேழைக்குள்ள உனக்கு தேவையான ஆகாரம் இருக்கணும். உனக்கு தேவையான ஆகாரம் இருக்கணும். அந்த பலமான ஆகாரம் தான் கொண்டு போகும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை பெரிய மனுஷன் ஆயிடுச்சுன்னா நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. நல்லா கொடுத்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்ல சாப்பாடு சொல்லுவாங்க. அப்ப கொடுக்குற சாப்பாடு தான் சாவர வரைக்கும் பாங்க. பிள்ளை பிறக்கிறதுக்கு அதான் பலன் பாங்க. அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். எவ்வளவு பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவு பலமாய் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் பெற்று வருகை வரைக்கும் அந்த வசனம் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகும். சும்மா சபைக்கு வந்துட்டு செய்தி கேட்டுட்டு போயிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சீங்கன்னா நோ சான்ஸ். அது மிருகத்துக்கான சாப்பாடு, அது லகுவான புல்லு. அது அவங்க வர்றவங்களுக்கு, ஞாயிற்றுக்கிழமை புதுசாக வர்றவங்களுக்கு ஓகே, புது ஆத்மாக்களுக்கு சரி, துக்கத்தோட வருகிறவனுக்கு கர்த்தர் உன்னை ஆறுதல் அளிக்கிறார், எவாஞ்சலிசம் மெசேஜ் ஓகே, அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விசுவாசிக்கு, நோவாவுக்கும் அவன் மகனுக்கும் அந்த ஆகாரம் பத்தாது. அதுக்கு தான் ஆண்டவர் ரெண்டுத்தையும் பிரித்து சொன்னார். நீங்கள் ஆகாரத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் சொல்ல, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரத்தை சேர்த்துக்கொள். அது புல்லு சாப்பிட்றது, நீ பலமான ஆகாரம் சாப்பிட்றாள். இது ரெண்டும் பேழைக்குள்ள இருக்கணும். பேழைக்குள்ள 3 காரியங்கள் முக்கியமாக இருக்கணும். 1, நீங்கள் உங்கள் தரிசனத்தோடு உள்ளே இருக்கணும். 2, என்ன இருக்கணும்? சகல விதமான ஜாதிகளும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். 3, எல்லாருக்கும் தேவையான இந்த பேழை தான் வரப்போகிற அழிவிலிருந்து தப்பிக்கும். அல்லேலூயா. இந்த 3 பேழைக்குள்ள இருந்தால் தான் பேழை என்ன செய்யும். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ஆகாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கதவு மூடியாச்சு, 1 வருஷம் சாப்பாடு இல்லாமல் உள்ள எல்லாம் என்ன ஆகும்? உள்ள எல்லாம் என்ன ஆகும்? செத்து போயிடும். நீ உள்ளேயும் சாகக்கூடாதுன்னா உள்ள கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஆகாரம் இருக்கணும். நாம் ஜெபிக்க போகிறோம். மேந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் ஜெபம் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கிருபை கிருபை கிருபை. ஒப்பு கொடுப்போம். இந்த 3 காரியங்களும் உங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கா? உங்கள் சபைகளுக்குள்ளே இருக்கா? உங்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க. முதலாவது, கர்த்தருடைய தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்துக்குள்ளும் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ள எவ்வளவு வசதியான பொருள் இருந்து பேச வேண்டாம், எவ்வளவு வசதியான பொருள் இருந்து எவ்வளவு சொகுசா நீங்க உள்ள இருந்தாலும் இயேசு இல்லாவிட்டால், அந்த தரிசனம் விசுவாசம் இல்லாவிட்டால் கஷ்டம். 2வது, உங்க வீட்டுக்குள்ள நல்ல ஆகாரம், கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். வெறும் வசனத்தை அட்டையில மாற்றுறது பிரயோஜனம் இல்லை. அந்த வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கணும். எல்லா பக்கமும் வசனத்தை மாட்டிட்டா பிசாசு வராதுன்னு அர்த்தம் இல்லை. வசனம் உங்களுக்குள்ள இருந்தாதான் பிசாசு வராது. கடைசியாய் நம் பேழைக்குள்ள சகல விதமான ஜாதிகளையும் சேர்த்துக் கொள்ளணும். எல்லாம் ஜோடு ஜோடா உள்ள வரணும். குடும்பம் குடும்பமாக ஆத்துமாக்கள் உள்ளே வரணும். அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, சேர்த்துக்கொள், உன்னோட சேர்த்துக்கொள். நீ கிறிஸ்துவை சந்திக்க போகும்போது வெறும் கையா போகவே முடியாது. 3 காரியங்களை பேழைக்குள்ளே கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக குடும்பங்களுக்காக, 2வது ஆத்மாதாயம் பண்ண ஒப்பு கொடுக்கிறவர்களுக்காக, 3வது கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதற்காக. இந்த 3 காரியங்களுக்கு நாம ஜெபிக்க போகிறோம். இந்த 3 எனக்குள்ள இருக்கணும். எங்க வீடும் சபையும் அப்படிப்பட்ட ஒரு பேழையா இருக்கணும். வரப்போகிற அழிவிலிருந்து இந்த பேழை தப்பிக்கணும். அப்படி விரும்புகிறவங்க எல்லாம் உங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக, அழிவிலிருந்து மீட்கப்படத்தக்கதாக இந்த பேழைக்குள்ள இதெல்லாம் இருக்கணும். அப்பா, ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உடைய தரிசனம் புறப்பட்டு வருவதா. ஆண்டவரே, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு அவர்களுக்குள்ளே வருவதாக, அதற்கான ஒரு ஆயத்தம் வருவதாக, முழு குடும்பமும் போக வேண்டும் என்கிற எண்ணம் வருவதாக, ஒரு ஆயத்தம், குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படுவார்களாக. ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கப்படுவதாக, தனிப்பட்ட ஜெபம் ஆரம்பிக்கப்படுவதாக.
அப்பா, குடும்பத்தில் ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவர்களா இராதபடி நீர் வரும்பொழுது முழு குடும்பம் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை தருவீரா. தேங்க்யூ ஜீசஸ். இரண்டாவதாக ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரும் ஆத்துமாதாயம் பண்ணுகிறவர்களாக, அநேகருக்குமே அறிவிக்கிறவர்களாக, சந்திக்க வரும்போது வெறுங்கையாய் வராதபடி, சந்திக்க வரும்போது திரளான கூட்டத்தை கொண்டு வருகிறவர்களாக, ஒரு சமாரிய ஸ்திரீயை போல, ஒரு மரியாளை போல, ஆண்டவரே ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனுடைய கிராமத்தை போல ஒரு கூட்டத்தை கொண்டு வந்த இடத்துல ஒப்படைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. அந்த பாரம், ஆத்ம பாரம் வரட்டும் ஆண்டவரே. கடைசியாய் எங்கள் திருச்சபை முழுவதும் எங்கள் விசுவாசிகள் அத்தனை பேரும் உடைய ஆகாரத்தினால் நிரப்பப்படுவார்களாக, உடைய வசனத்தினால் நிரப்பப்படுவார்களாக, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. சும்மா இருக்கும் போதெல்லாம் வசனத்தை தியானிக்கிறோங்கிற எண்ணம் வரட்டும். ஒரு 5 நிமிஷம் சும்மா இருந்தா வசனத்தை தியானிக்கிறோங்கிறதான ஒரு எண்ணம் வரட்டும் ஆண்டவரே. எங்க திருச்சபை வசனத்தின் மேல் கட்டப்படுவதாக, கண்மணியின் மேல் கட்டப்பட்ட வீடாய் மாறுவதாக உடைய மகிமையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். வந்த ஜனங்கள் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.